டாக்டர் இப்போ போன முறை பார்த்த நாங்கள் ஏதாவது கேள்வி அப்படி இப்படி என்ன நீங்கள் இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணுங்க, இல்லாட்டி தெரியாது உங்களுக்கு. ரைட். அப்போ அதில் நாங்கள் கைமாறத்தக்க சாதனங்கள்லாம் இந்த டெஃபினிஷன் என்ன, അതിൻ്റെ കൈമാറത്തക്ക സാധനമുണ്ടാ ഇന്ന മാറ്റുണ്ടിയൽ കടല ചട്ടം 1927 25 മാറ്റുണ്ടിയ കടല ചട്ടം മറ്റത് അതിൻ്റെ വരവിലക്കണങ്ങൾ കൈമാറും തന്മ മാറ്റും തന്മ അതെപ്പറ്റി ഞങ്ങൾ பார்த்தோம். அதேபோல வரவிலக்கணத்திൻ്റെ பார்த்து நாங்கள் അതിൻ്റെ எவரெவர் அந்த சொல்லில இருக்கிறதிൻ്റെ விளக்கத்தை பார்த்துருக்கிறோம். நிபந்தனையற்ற எழுத்துப்பூர்வமாக அதை காட்டி கொடுக்கும் நபரால் கையெழுத்திடப்பட்ட மற்றது வரையப்பட்டவரிடம் கேள்வியின் போது செலுத்துமாறு கேட்டல், ஒரு அறிஞர் ரோய் டு பே ஆன் டிமாண்ட், அல்லது நிலையான எதிர்காலத்தில் தீர்மானிக்கப்படக்கூடிய நேரத்தில் பணத்திலான ஒரு நிச்சயமான தொகை சொல்லி பார்த்தோம். அதே போல மதிப்பலன் கன்சிடரேஷன், மதிப்பலன் அல்ல செய்பலன் என்று வரலாம், அதை பற்றியும் நாங்கள் பார்த்தோம். மதிப்பலன் செய்பலன் பற்றி புதுசு இல்லை, நாங்கள் அங்கே லோ ஆஃப் கண்ட்ராக்ட்ல முதல் பார்த்துருக்கிறோம். ஆனபடியால் அதில் பார்க்கல இந்த கட்சிதாரர்கள், இந்த மாற்றுண்டியில் கட்சிதாரர் தகமையை பற்றி பார்த்த கெப்பாசிட்டி பார்ட்டிஸும் நேற்று பார்த்தது. கெப்பாசிட்டி டு பார்ட்டிஸ் பற்றி நேற்று பார்த்து நாங்கள். ரைட். இப்போ பார்ப்போம் இந்த மாற்றுண்டியல்களில் புறக்குறிப்பிடுதல். மாற்றுண்டியல்களில் புறக்குறிப்பிடல் இன்றைக்கு முதல்ல கண்டினியூஷனை பார்த்துட்டு பிறகு லோ ரிலேட்டிங் டு செக்ஸை பற்றி பார்ப்போம். லோ ரிலேட்டிங் டு செக்ஸ். இதில் கூட எக்ஸாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணுவீனம் போல கிடக்கு. சிச்சுவேஷன் கொஞ்சம் நல்லா இருந்தால் அக்டோபருக்கு வர மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். அக்டோபர் 23 சம்திங். அப்படியே கிளாஸஸ் கொஞ்சம் கூட போடலாமோன்னா நான் நினைக்கிறேன். இந்த கிளாஸ் வந்து போகிக்கல அநேகமாக இந்த ஒரு செப்டம்பரில் 8 கிளாஸோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இதன்படி அக்டோபரில் கிளாஸ் இதுக்கு முதல் இந்த சிலபஸ் முடிக்கலாம் இந்த லோவை பொறுத்தவரையில். இல்லை இடையில செய்ய சொல்லி கேட்டால் வேறு கிளாஸ் எல்லாம் இடையில பார்ப்போம் என்னட்டு. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இப்போவே ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ள வேணும். ரைட். இப்போ பார்ப்போம் மாற்றுண்டியல்களில் புறக்குறிப்பிடுதல். மாற்றுண்டியல்களில் புறக்குறிப்பிடுதல் என்றதை பார்ப்போம். ரைட். இப்போ இதில் இருந்து மாற்றுண்டியலில் புறக்குறிப்பிடுதல் என்ன மாதிரி என்டோஸ்மெண்ட் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இப்போ மாற்றுண்டியல் வந்து மற்றும் காசோலைகளில் பணம் பெறுபவர் பேய் என்று சொல்கிறோம் தனது பெயரை பின்பக்கத்தில் எழுதி புறக்குறிப்பிடுவதன் மூலம் அவற்றை கைமாற்றலாம். அவ பின்னுக்கு தன் பெயரை அதில் இருக்கிற மாதிரி எழுதி பின்னுக்கு எழுதி கொடுத்து இன்னொரு ஆளுக்கு மாற்றலாம். கட்டளை சட்டம், அதாவது மாற்றுண்டிய கட்டளை சட்டம் பிரிவு 2 என்ன சொல்லுதுன்னா, புறக்குறிப்பிடுதல் என்றால் புறக்குறிப்பிட்ட பின் வளங்கள் மூலம் முடிக்கப்பட்ட ஒரு செயல். அப்ப புறக்குறிப்பிட்ட சும்மா கையெழுத்து போடுறது மட்டும் இல்லை, அந்த பின்னுக்கு புறக்குறிப்பிட்ட பின் வளங்கள் பை டெலிவரி மூலம் முடிக்கப்பட்ட, அப்ப என்டோஸ்மெண்ட் என்ற கையெழுத்து போட்டு பின்னுக்கு டெலிவர் பண்ணணும். அதுதான் புறக்குறிப்பிடுதல். ஒரு மாற்றுண்டியல் பின்பக்கத்தில் கையொப்பமிட்டு சாட்டுதல் செய்து உண்டியலை விநியோகித்தல். அதுதான் இது. கட்டளைக்கு வரையப்பட்ட உண்டியலை பெறுபவர் பேய் அதை வேறொருவருக்கு மாற்ற விரும்பலாம். இது ஒரு புறக்குறிப்பிடுதலால் செய்யப்படுகிறது. புறக்குறிப்பு அளிக்கும் நபர், சாட்டுதல் செய்தவர் என்டோசர் மற்றும் சாட்டுதலால் அது யாருக்கு மாற்றப்படுகிறதோ அவர் சாட்டுதல் செய்யப்பட்டவர் என்டோசர் என்டோசி. இப்ப இது ஒரு கேள்வி வந்திருக்கு பார்த்தனா, இப்ப நீங்க பார்த்துக்கொள்ளணும். புறக்குறிப்பிடுதலால் செய்யப்படுகிறது. குறிப்பு அளிக்கும் நபர் சாட்டுதல் செய்தவர் என்டோசர்.
மற்றும் சாட்டுதலால் அது யாருக்கு மாற்றப்படுகிறதோ அவர் சாட்டுதல் செய்யப்பட்டவர். சரிதானே? இப்போ இண்டோஸ் பண்றால என்டோசர், அதை என்டோசி. சில நேரம் இண்டோஸ் INDORS என்று இண்டோஸ் என்று சில வசனம் புத்தகங்கள் இருப்பினும் இண்டோஸ் IN அது அமெரிக்கன், இது என்டோசர். சரிதானே? என்டோசர் என்டோசி. ஒரு காவலருக்கான உண்டியல், அதாவது பேரபில்ஸ், காவலருக்கான எளிய உண்டியல்கள் எளிய விநியோகத்தால் மாற்றப்படுதல் அவற்றுக்கு சாட்டுதல் அளிப்பவர் இருக்க முடியாது. அந்த பேரர் என்று பார்த்துறாங்க. பேர பில்ஸ் வந்து பை டெலிவரி கொடுக்கறதால டெலிவரி பண்ற, அங்க வந்து என்டோஸ்மெண்ட் இல்லை. கட்டளை சட்டத்தின் 55(2) ஒரு சாட்டுதலாளரின் பொறுப்புகளை கோடிட்டு காட்டுகிறது. அப்ப இதுதான் இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர்டினன்ஸ் செக்ஷன் 55 நம்பர் 2. ஒரு சாட்டுதலாளர், அதாவது என்டோசர் என்ற பொறுப்புகளை காட்டுகிறது. சாட்டுதல் அளிப்பவரால் முறைப்படி சமர்ப்பிக்கப்படும் பொழுது உரிய உண்டியல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் வழக்கத்துக்கேற்ப செலுத்தப்படும் என்றும், கொடுப்பனவு மறக்கப்பட்டால் அவர் வைத்திருப்பவர்ன்றது ஹோல்டர், அது நாங்கள் பார்ப்போம் பின்னுக்கு வருது. ஹோல்டர் யாருன்னு பார்ப்போம். ஹோல்டருக்கு அல்லது அதை தொடர்ந்து சாட்டுதல் செய்யப்பட்டவருக்கு, அதாவது ஒரு ஆள் இன்வெஸ்ட் பண்ணி கொடுத்தா அப்புறம் இன்னொரு ஆள் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி அங்கே மாறிக்கொண்டு போகலாம், செலுத்த நிர்பந்திக்கப்படுவதற்கு இழப்பீடு வழங்குவார். இப்போ இதில் என்னென்றால் இந்த என்டோஸ் பண்ணவர்கிட்ட பொறுப்பு என்னன்ற பற்றி சொல்லப்படுகிறது. சும்மா கையெழுத்து வச்சா இல்லை, அவர்கிட்ட பொறுப்பு என்ன? சாட்டுதல் அளிப்பவரால் முறைப்படி சமர்ப்பிக்கப்படும் போது சரிதானே உரிய உண்டியல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் வழக்கத்துக்கேற்ப செலுத்தப்படும், அதாவது பேமெண்ட் செய்யப்படும் என்றும், கொடுப்பனவு மறக்கப்பட்டால் அவர் வைத்திருப்பவருக்கு, அதாவது ஹோல்டருக்கு அல்லது அதை சாட்டுதல் செய்யப்பட்டவருக்கு செலுத்த நிர்பந்திக்கப்படுபவர்களுக்கு இழப்பீடு வழங்குவார். சரிதானே? ஏதாவது பிரச்சனை வந்து டிஸ்டர்ப் பண்ணினால் தான் அதுக்கு பொறுப்பெடுக்கின்றதுல வருகிறது. என்ன? அதாவது என்டோஸ் பண்ணாலுக்கு அல்லது சாட்டுதல் செய்யப்பட்டவருக்கு செலுத்த நிர்பந்திக்கப்பட்டவர்கள் இழப்பீடு வழங்குவார். இதற்கு கொடுப்பனவு மறுப்பு தொடர்பான தேவையான நடவடிக்கைகள் முறையாக எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். கொடுப்பனவு மறுக்கப்பட்டிருந்தால் அது தொடர்பான ப்ரொசீஜர் சரியாக எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பதான் இந்த சாட்டுதல் அளிப்பவரை பொறுப்பாக்க முடியும். வரைந்தவரின் கையொப்பம், அதாவது ட்ரோவர், வரைந்தவரின் கையொப்பம் முந்தைய அனைத்து சாட்டுதல்களின் எல்லா வகையிலும் உண்மையான தன்மை மற்றும் வழக்கமான தன்மையை காலக்கிரமத்தில் வைத்திருப்பவருக்கு ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் மறுப்பதிலிருந்து ஒரு சாட்டுதல் செய்தவர் தடுக்கப்படுகிறார். இந்த உண்டியலை வைத்திருப்பவர்கள் 3 பொசிஷன் இருக்கு. ஒன்று வைத்திருப்பவர், காலக்கிரமத்தில் வைத்திருப்பவர், பெறுமதிக்காக வைத்திருப்பவர் என்று 3 வைத்திருப்பவர்களுடைய நிலைமை இருக்குது. ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ், ஹோல்டர் ஃபார் வேல்யூ உண்டு. அதை பின்னுக்கு வருது பார்ப்போம். ஒரு சட்டப்படியான நிலைமைகள் அது. இதுல ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் என்ற அவருக்கு வந்து வரைந்தவர்ன்ற கையொப்பம் மற்றும் முந்தைய அனைத்து சாட்டுதல்களின் எல்லா வகையிலும் உண்மையான தன்மை, சரிதானே, மற்றும் வழக்கமான தன்மையை காலக்கிரமத்தில் வைத்திருப்பவருக்கு மறுப்பதிலிருந்து சாட்டுதல் செய்தவர் தடுக்கப்படுவார். என்டோஸ் பண்ணவர் வேருக்கு மறக்க இயலாது பேமெண்ட் செய்யறதுக்கு. இந்த உண்டியல் ஒரு செல்லுபடியாக உண்டியலாக இருந்தது என்பதையும், அதற்கு அவர் ஒரு நல்ல உரித்தை கொண்டிருந்தார் என்பதையும் அவர் உடனடி அல்லது அடுத்தடுத்த சாட்டுதல் செய்யப்பட்டவர்களுக்கு மறுப்பதிலிருந்து விலக்கப்படுகிறார். அதாவது என்டோஸ் செய்தவர் வந்து இவருக்கு சொல்றாரு, ஹோல்டர் டியூ கோர்ஸுக்கு இந்த உண்டியல் ஒரு செல்லுபடியாக உண்டியலாக இருந்தது எனவும் அதற்கு அவர் ஒரு நல்ல உரித்து, அதாவது டைட்டில கொண்டிருந்தார் என்பதையும் உடனடியாக அல்லது அடுத்தடுத்த சாட்டுதல் செய்யப்பட்டவர்களுக்கு மறுப்பதிலிருந்து விலக்கப்படுகிறார். அதுக்கு ஒரு வழக்கு இருக்குது. டொன் கொர்னலிஸ் டி சோய்சா கம்பெனி லிமிடெட் 1965 வழக்கு இருக்கிறது. மாற்றுண்டியல் கட்டளை சட்ட 24ஆம் பிரிவின் கீழ் போலி சாட்டுதல்கள் முற்றிலும் செயல்படாது என்று இலங்கை உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அது ஃபோர்ஜ்ட் என்டோஸ்மெண்ட்ஸ் வந்து செல்லுபடி ஆகாது என்று சொல்லி தீர்ப்பளிச்சிருக்குது. இதை வந்து சாட்டுதல் செய்வரை பற்றி இதுல பார்த்துருக்கிறோம். சரிதானே? அடுத்தது இதுதான் சொன்னாங்க, மாற்றுண்டியல்களை வைத்திருப்பவர்களின் வகைகள். டைப் ஆஃப் ஹோல்டர்ஸ் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். டைப் ஆஃப் ஹோல்டர்ஸ் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அப்ப நான் சொன்னால் 3 வகையான வைத்திருப்ப ஹோல்டர், ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ், ஹோல்டர் ஃபார் வேல்யூ வந்து 3 வருகிறது. அது சட்டப்படியான நில பொசிஷன்ஸ். இதுல பார்ப்போம். ஹோல்டர் என்றவர் ஆர். ஹோல்டர் என்று சொன்னால்
மாட்டுண்டிலை வைத்திருப்பவர் என்பது உண்டியலை பெறுநராக பேய் அந்த பேர்ல யார் எழுதப்பட்டிருக்காரோ அவர் அல்லது அதை சாட்டுதல் செய்யப்பட்டவராக, அதாவது என்டோஸ் பண்ணப்பட்டு இவருக்கு வந்திருக்கு, அல்லது காவுனர் அல்லது பேரர் கட்டளை சட்டம் பிரிவு 2. ஒரு காவுனர் உண்டியலை வைத்திருக்கும் எந்த ஒரு நபரும் அதை வைத்திருப்பவர். ஒரு பேர உண்டியலை வச்சிருப்பவரும் அதை வைத்திருப்பவரும் சொல்லப்படும். ஆனால் ஒரு கட்டளை உண்டியலை வைத்திருப்பதற்கு ஒன்றில் தானே உண்மையான பெறுநராக ஓட பில்லா இருக்குமா இருந்தால் அதன் உண்மையான பெறுநர் எழுதப்பட்டால இருக்க வேணும், அல்லது உண்டியல் சாட்டுதல் அளிக்கப்பட்ட ஒரு நபர், அதாவது பின்னுக்கு என்டோஸ் பண்ணப்பட்டு இவருக்கு கிடைச்சாலா இருக்க வேணும். வைத்திருப்பவர் என்றாரு ஒரு மாட்டுண்டியல் வைத்திருப்பவர், ஒரு உண்டியல் பெறுநர் பேய் என்ற பெயர் எழுதப்பட்டிருப்பார், அல்லது என்டோஸ் பண்ணப்பட்ட ஆளை அதில் வச்சிருக்கிறவர். சரிதானே, என்டோஸ் பண்ணி அதில் வச்சிருக்கிறது. பேரண்டா அதை வச்சிருக்கிறோம்ல, எந்த உண்டியலையும் வச்சிருக்கிறவர். ஆனா ஓட பில் என்று சொன்னால் அதில் உண்மையா அதில் பேய் என்று எழுதப்பட்ட ஆளா இருக்கணும், அல்லது உண்டியலில் சாட்டுதல் அளிக்கப்பட்டவர் என்டோஸ் பண்ணப்பட்ட அவருக்கு வச்சிருக்கிறார். 2வது வகை காலக்கிரமத்தில் வைத்திருப்பவர், ஹோல்ட இன் டியூ கோர்ஸ். 2வது வகை வைத்திருப்பவர் பார்ப்போம். ஹோல்ட இன் டியூ கோர்ஸ் தான் சிறந்த பொசிஷன் என்று சொல்றது. ஹோல்ட இன் டியூ கோர்ஸ் தான் ஒரு நல்ல நிலைமை, சட்டப்படியானது. இதுல கட்டளை சட்டத்தின் 29வது ஒன்று கொடுக்கிறது. ஒரு சட்டத்தில் நல்ல ஒரு நிலைமை, ஹோல்ட இன் டியூ கோர்ஸ். காலக்கிரமத்தில் வைத்திருப்பவர் ஒரு உண்டியலை எடுத்து அதன் முகத்தோற்றத்தில், அதாவது on the face of it, முழுமையான மற்றும் வளமையான பின்வரும் நிபந்தனைகளின் கீழ் வைத்திருப்பவர். A bill on the face of it, complete and regular. A bill on the face of it, complete and regular. அதை பார்க்கக்குள்ள கம்ப்ளீட் ஆகியும் ரெகுலர் ஆகியும் இருக்குது. அப்படியே உண்டியலை இவர் வச்சிருக்கிறவர் தான் இந்த ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். காலக்கிரமத்தை பேர் உண்டியல் எடுத்து அதன் முகத்தோட்டத்தில் முழுமையான மற்றும் வளமையான பின்வரும் நிபந்தனைகள். எப்படி? அது காலாவதியாகும் முன்பே, அதாவது அது ஓடியோ ஆகக்கூடாது, எக்ஸ்பைரி ஆகக்கூடாது, அதுக்கு முன்பே அவர் அது முன்னர் கொடுப்பனவு மறக்கப்பட்டதான அறிவிப்பு தெரியாமல் அதை வைத்திருப்பவர் ஆவர். சரிதானே? அப்ப ஒரு எக்ஸ்பைரி டேட் முடிய முதல்ல வச்சிருக்கிறார், அதே நேரத்தில் எக்ஸ்பைரி அல்லது ஓடியோன்னு சொல்ற டேட் வர முதல் வச்சிருக்கார். அதை விட அதுக்கு அந்த உண்டியலுக்கு முதல் மதிப்பு மறக்கப்பட்ட, டிஸ்கவுண்ட் பண்ணப்பட்டான்னு தெரியாமல் வச்சிருக்கிறவர் தான் ஹோல்ட இன் டியூ கோர்ஸ். இது உண்மை என்றால் அவர் அந்த உண்டியலை நன்னம்பிக்கையுடனும் பெருமதிக்காகவும் எடுத்துக்கொண்டார். நன்னம்பிக்கை என்ன சொல்றது? குட் ஃபெய்த் அண்ட் ஃபார் வேல்யூ. குட் ஃபெய்த் அண்ட் வேல்யூன்னு சொல்றது. இந்த உண்டியலை நன்னம்பிக்கையுடன் பெருமதிக்காக எடுத்துக்கொண்டார் என்றும், அந்த உண்டியல் அவரிடம் கைமாற்றப்பட்ட நேரத்தில் கைமாற்றிய நபரின் உருத்தில் எந்த குறைபாடும் அவருக்கு தெரிந்திருக்கவில்லை. சரி, ஒரு கலவரத்தை செக் என்று சொல்லுங்க கொடுக்க இருந்தால் அவருக்கு அந்த கலவரத்தை தெரியாது, இவர் அதை கொடுத்து வச்சிருக்கிறார். இவர் தான் மேலே தொடர்புடைய சட்டத்தில் வரையறுக்கப்பட்ட சில முக்கியமான நிபந்தனைகள். இது தொடர்பான முக்கிய நிபந்தனைகள் என்றால் முழுமையான மற்றும் வளமையான, கம்ப்ளீட் அண்ட் ரெகுலர் என்று சொல்றதுக்கு என்ன சொல்லப்படுது என்றால், பணம் பெறுபவரின் அல்லது வரைபவரின் பெயர் இல்லாவிட்டால் ஒரு உண்டியல் பூரணப்பட்டதாகாது. பேய் என்ற பெயர் இல்லாட்டி அல்லது வரைபவர் என்ற பெயர் இல்லாட்டி ஒரு சிதைக்கப்பட்ட மியூட்டிலேட்டட் காசோலை அதனை ரத்து செய்தல் என்பது வழக்கம் அல்ல. மியூட்டிலேட்டட் அந்த கிழிஞ்சிருக்கு, ஓட்டியா இருக்கிறது. ரைட். காலாவதியாகுவதற்கு முன், பிஃபோர் இட் வாஸ் ஓடியூ, ஒரு காலாவதியான உண்டியல் கைமாறும் தன்மையை இழக்கும். சரிதானே? மேலும் அது முதிர்ச்சி அடையும் போது குறைபாடுகளுக்கு உட்பட்டு மட்டுமே மாற்றப்படும். அப்ப அதோடால் வேண்டைக்குள்ள அது எக்ஸ்பீரியாக அல்லது ஓடியோ ஆகுது, ஓடியோ என்ற தெரிஞ்சு கொண்டு வேண்டினா அந்த குறைபாட்டோடு தான் அது மாற்றப்படுது என்று வருகிறது. நன்னம்பிக்கையுடனும் பெருமதிக்காகும் இந்த சொல்லி நாங்கள் முன்னும் பாவிச்சிருக்கிறோம், அதை பற்றி தான் சொல்லப்படுகிறது. இன் குட் ஃபெய்த் அண்ட் ஃபார் வேல்யூ, குட் ஃபெய்த் அண்ட் வேல்யூ அண்டேக்க, உண்மையில் நேர்மையாக செய்யப்படும் போது மாற்றுண்டியல் கட்டளை சட்ட அர்த்தத்துக்குள் ஒரு விஷயம் நன்னம்பிக்கையுடன் செய்யப்படுவதாக கருதப்படுது. அதாவது ஒனஸ்ட் நேர்மையாக செய்யக்குள்ள இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர்டினன்ஸுக்கு சொல்லப்படுதுன்னா ஒரு விஷயம் நன்னம்பிக்கையுடன் செய்யப்படுவதாக கருதப்படுகிறது. அது கவலையினமாக ஒன்றியோ செய்யப்படுகிறது என்பதை விட ஒரு நேர்மையான ஒரு விஷயத்தை செய்யக்க இந்த மாற்றுண்டிய கட்டளை பிரிவு என்ன மாதிரி கொள்ளுதுன்னு சொன்னால் நன்னம்பிக்கையோடு செய்யப்பட்டதாக கருதப்படுது. அது
அது செய்ய கவலையினமாகவோ இன்றியோ என்றதை விட கவலையினம் செய்ய நாங்கள் பார்த்துருக்கோம் நெக்லிஜென்ஸ் உண்டு. இந்த வங்கியை பொறுத்தவரையில் நெக்லிஜென்ஸ் ஒரு பாரதூரமான குற்றம். சரிதானே? பிரிவு 92 தான் இதை சொல்லுது. காலக்கிரமத்தில் வைத்திருக்கும் ஒருவர் முந்தைய கட்சிதாரர்களின் உரித்தில் எந்த ஒரு குறைபாட்டில் இருந்தும் தங்களுக்குள் முந்தைய கட்சிதாரருக்கு கிடைக்கக்கூடிய தனிப்பட்ட பாதுகாப்புகளில் இருந்தும் இந்த உண்டியலை தவிர்ந்தவராக வைத்திருக்கிறார். இது முக்கியமானது. என்னண்டா காலக்கிரமத்தில் வைத்திருக்கும் அந்த ஹோல்டைன் டியூகோஸ் என்ற பொசிஷன்ல இருக்கிறவர் என்ற நிலையில வச்சிருக்க ஒரு உண்டியலை வச்சிருக்கிறவர் முந்தைய கட்சிதாரர், அதாவது அவருக்கு முதல் அந்த உண்டியலை வச்சிருந்தவர்கள் இந்த அவர்கிட்ட எப்படி வந்து அவர்களுக்கு இருக்கிற உரித்து, அதாவது டைட்டில் இல்ல இருக்கிற எந்த ஒரு குறைபாட்டில் இருந்தும் தங்களுக்கு முந்தைய கட்சிதாரருக்கு கிடைக்கக்கூடிய தனிப்பட்ட பாதுகாப்புகள் இருந்தும் அவருக்கு ஏதாவது ப்ரொடெக்ஷன் அங்கே இருக்கின்ற அவைந்த ப்ரொடெக்ஷன் இருந்ததை விட எல்லாத்தையும் இவர் தவிர்க்கக்கூடியதாக இருக்கிறார். தான் இவர் வச்சு கொண்டு இருக்கிறார். எல்லாத்தையும் விட மூவினதாக வச்சு கொண்டு இருக்கிறார். இதுதான் இந்த நிலைமை. உண்டியலுக்கு பொறுப்பான அனைத்து தரப்பினருக்கும் எதிராகவும் கொடுப்பனவு நடவடிக்கை எடுக்கலாம். அப்ப இவர் அதுக்கு முந்தைய தரப்பு எல்லாருக்கும் எதிராகவும் கொடுப்பனவு, அதாவது சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். தனது சொந்த பேரில் உண்டியல் மீது வழக்கு தொடரலாம். அதுதான் ஹோல்ட் இன் டியூ கோர்ஸ், காலக்கிரமத்தில் வைத்திருப்பவர். சரிதானே? மூன்றாவது பார்ப்போம்டா பெறுமதிக்காக வைத்திருப்பவர், ஹோல்ட் ஃபார் வேல்யூ. ஹோல்ட் ஃபார் வேல்யூ என்றேக்க பெறுமதிக்காக வைத்திருப்பவர் தானே உண்டியலுக்கு பெறுமதி கொடுத்திருக்க வேண்டியது இல்லை. ஒரு உண்டியலுக்கு எந்த நேரத்திலும் பெறுமதி வழங்கப்பட்டிருந்தால் அத்தகைய நேரத்துக்கு முன்னர் கட்சிதாரர்களாக மாறிய உண்டியலை ஏற்றுக்கொள்பவர் மற்றும் அனைத்து தரப்பினரையும் பொறுத்தவரை வைத்திருப்பவர் பெறுமதிக்காக வைத்திருப்பவர் என்று கருதப்படுகிறார். பெறுமதி கிடைக்கும், இப்போ என்றாலும் பெறுமதி கிடைக்கும் என்றதுக்காண்டி வச்சு கொண்டிருப்பவர். அதுக்கு அவர் தான் முதல் பெறுமதி கொடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லப்படுகிறது. பெறுமதிக்காக வைத்திருப்பவர் தானே உண்டியலுக்கு பெறுமதி கொடுத்திருக்க வேண்டியதில்லை. ஒரு உண்டியலுக்கு எந்த நேரத்திலும் பெறுமதி வழங்கப்பட்டிருந்தால் அத்தகைய நேரத்துக்கு முன்னர் கட்சிதாரர்களாக மாறிய உண்டியலை ஏற்றுக்கொள்பவர் மற்றும் அனைத்து தரப்பினரையும் பொறுத்தவரை வைத்திருப்பவர் பெறுமதிக்காக வைத்திருப்பவர் என்று கருதப்படுகிறார். பிரிவு 27(2). உங்களுக்கு மூன்று விதமான வைத்திருப்பவர்களையும் பற்றியும் தெரிய வேணும். ஹோல்ட் இன் டியூ கோர்ஸ், ஹோல்ட் ஃபார் வேல்யூ. இதுல சிறந்த நிலைமையில இருக்கிற ஹோல்ட் இன் டியூ கோர்ஸ். அதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். திரும்ப வாட்சிங்கன்னா அந்த நோட்ஸ் எடுத்து 2 தரம் வாய்ச்சாலே இதுல ஏதாவது வந்தா ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும். ரைட். ஏற்றுக்கொள்வதற்காக சமர்ப்பித்தல், பிரசன்ட்மெண்ட் ஃபார் அக்செப்டன்ஸ். நாங்கள் உண்டியலை பற்றி பார்க்கிறோம். உண்டியல்ல சில நேரத்துல கேள்விகள் இந்த மாதிரி வர முடியும், எனக்கு தெரியல. 1-2 கேள்விகள் சிம்பிள் கேள்விகள் வருகிறது. இருந்துட்டு கொஞ்சம் சில நேரத்துல பார்த்து டீப்பா கேள்வி வர்றது முண்டுக்கிறது. ரைட். கொடுப்பனவுக்காக சமர்ப்பித்தல், அது செக்ஷன் 45. ஏற்றுக்கொள்வதற்காக சமர்ப்பித்தல், பிரசன்ட்மெண்ட் ஃபார் அக்செப்டன்ஸ். முதல் நாங்கள் பார்த்த மாட்டுண்டியல ஒருவருக்கு மேல வரைந்தவர் இன்னொரு வரையப்படுவர், அவருக்கு மேல வரைவர். அப்ப அவர் கொண்டு போய் அந்த உண்டியலை காசோலையில உண்டியலை அவருக்கு முதல் சமர்ப்பிக்கணும், ஏற்றுக்கொள்ளலுக்கு சமர்ப்பிக்கணும் என்று பார்த்தனாங்க. அதுதான் பார்ப்போம். ஒரு உண்டியல் வழங்கப்பட்ட பிறகு வரையப்பட்டவர் ஆற்று பேர்ல இந்த உண்டியல் வரையப்பட்டிருக்கோம். அவர் வரையப்பட்டவர் வரைந்தவரின் உத்தரவை நிறைவேற்ற தயாராக இருக்கிறாரா என்றதை கண்டறிய அதை வைத்திருப்பவர், அதாவது இந்த கையில இருக்குதுன்னா எனக்கு ஒரு உண்டியல் வந்திருக்குது, நான் ஒரு ஏ என்றவருக்கு தான் அது வரையப்பட்டிருந்தால் ஏ என்று கொடுக்கிறேன். எனக்கு அந்த உண்டியலை தந்தவர் என்ற உத்தரவு ஏக்கு வரையப்பட்டிருக்காது, இன்னொரு ஆள் தந்திருக்கிறார் எனக்கு. ஏ ஏற்றுக்கொண்டாதான் எனக்கு தந்தவற்ற உத்தரவை அவர் ஏற்றுக்கொள்றார் என்றதை அறிகிறதுக்காண்டி சமர்ப்பிக்க வேணும். அதுதான் சொல்லப்படுது. உண்டியல் வழங்கப்பட்ட பிறகு வரையப்பட்டவர் வரைந்தவரின் உத்தரவை நிறைவேற்ற தயாராக இருக்கிறார் என்பதை கண்டறிய அதை வைத்திருப்பவர் அதை ஏற்றுக்கொள்வதற்காக அதை வரையப்பட்டவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். உண்டியலை ஏற்றுக்கொள்வது என்பது வரைந்தவரின் கட்டளைக்கு வரையப்பட்டவர் அளித்த ஒப்புதலின் முக்கியத்துவம் ஆகும். உண்டியலை ஏற்றுக்கொள்வது, அவர் அக்செப்ட் பண்றது வரைந்தவர், அதாவது ரோவர் என்ற கட்டளைக்கு வரையப்பட்டவர் அளித்த ஒப்புதல்
அதாவது அக்செப்டன்ஸ் ஒப்புதல் சொல்லி அக்செப்டன்ஸ் அதின் முக்கியத்துவமாகும். அது பிரிவு கொள்ளுதல். சரியான ஏற்றுக்கொள்ளலுக்கான தேவை 17(2) பிரிவு. இது உண்டியலில் எழுதப்பட வேண்டும் மற்றும் வரையப்பட்டவர் கையெழுத்திடப்பட வேணும். அப்ப அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கின்ற சொன்னால் ஏற்றுக்கொண்டா அந்த ஏற்றுக்கொண்டவர் வந்து அந்த உண்டியலில் எழுதி கையெழுத்திட வேணும். பணம் செலுத்துவதை தவிர வேறு எந்த வழியிலும் வரையப்பட்டவர் தனது வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்பதை வெளிப்படுத்தக்கூடாது. அதுல பணம் கொடுக்கணும்னா பணத்தை தான் கொடுக்கணும், வேறு என்ன வழியில நிறைவேற்றுன்னு சொல்லக்கூடாது. மேலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு முறைப்படி சமர்ப்பிக்க வேண்டும். அதை அக்செப்ட் பண்றதுக்கு முறைப்படி சமர்ப்பிக்க வேண்டும். வரையப்பட்டவர் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நபர் உண்டியலை ஏற்க மறுத்தால், அதாவது அக்செப்ட் பண்ண மறுத்தால், அது ஏற்றுக்கொள்ளப்படாததால் கொடுப்பனவு மறுக்கப்படுகிறது. டிஸ்ஒனர்ட். சரி, வரையப்பட்ட உண்டியலை அந்த அங்கீகரிக்கப்பட்ட நபர் வந்து உண்டியலை ஏற்றுக்கொள்ள மறுத்தாரா இருந்தால் இந்திய பிரச்சனை வந்துட்டு, அது ஏற்றுக்கொள்ளப்படாததால் கொடுப்பனவு மறுக்கப்படுகிறது என்று சொல்லி வந்துட்டு. சரி, இது வந்து அக்செப்டன்ஸ். இனி அடுத்த கட்டத்துக்கு போவோம். கொடுப்பனவு. ஏற்றுக்கொண்டாலும் பிறகு கொடுப்பனவுக்கு செய்ய வேணும். அது வந்து பிரிவு 45 சொல்லுது. மாற்றுண்டியல் கடலை சட்டம் பிரிவு 45. இது உங்களுக்கு சுருக்கித்தான் நோக்கில் தாரன் டீப்பா பிரீஃபா தான் தந்திருக்குதுல. கொடுப்பனவுக்கு சமர்ப்பிக்கிறது. கொடுப்பனவுக்காக ஒரு உண்டியல் முறையாக சமர்ப்பிக்கப்பட வேணும். சரிதான், முறையாக சமர்ப்பிக்கணும். அவ்வாறு சமர்ப்பிக்கப்படாவிட்டால் வரைந்தவர் மற்றும் சாட்டுதலாளர்கள், அதாவது எண்டோசர்ஸ், விடுதலாகி விடுவார்கள். சரிதானே. இப்போ ஒரு உண்டியலை ஏற்றுக்கொண்டவர் அது கொடுப்பனவுக்கு சமர்ப்பிக்கப்படாவிட்டாலும் தொடர்ந்து அந்த உண்டியலுக்கு பொறுப்பாளி ஆவார். அப்ப அந்த பிரிவு சொல்லுது. இந்த செக்ஷன்ஸில் கொஞ்சம் பாடமாக வச்சுக்கணும். இதுல முக்கியமான 2 விடயங்கள் அனிதகம். இந்த காசோலை என்ற பிரிவும் இருக்குது. அதுல வந்து நிறைய வழக்குகள், கேஸ் லோஸ் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். கேஸ் லோஸ் போட்டுத்தான் உங்களுடைய முதலே சொன்ன எக்ஸாமினர் சாட்டிஸ்ஃபை பண்றேன்னா இந்த பிரிவுகளில் காசு வழக்குகள், கேஸ் லோஸ் பாடம் வச்சிருக்கணும், போகிற பாடமாக்கணும். கொடுப்பனவுக்காக ஒரு உண்டியல் முறையாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அவ்வாறு சமர்ப்பிக்கப்படாவிட்டால் வரைந்தவர், அதாவது ட்ரோவர், சாட்டுதலாளர்கள், எண்டோசர்ஸ் விடுதலாகி விடுவார்கள். ஒரு உண்டியலை ஏற்றுக்கொண்டவர், அதாவது இது வந்து அக்செப்ட் பண்ணவர், அது கொடுப்பனவுக்கு சமர்ப்பிக்கப்படாவிட்டாலும் தொடர்ந்து உண்டியலுக்கு பொறுப்பாக இருப்பார் என்று சொல்லி பிரிவு 52 சொல்லுது. இப்ப பாப்போம். கொடுப்பனவுக்காக பின்வரும் விதிக்கமைய சமர்ப்பித்தல் வேண்டும். இது சாதாரணமா சொல்லப்படுது. என்னென்ன மாதிரி சமர்ப்பிக்கலாம் வேண்டும். ஏனென்றா கேள்வியின் போது செலுத்தற்பாலதான உண்டியலாயின் அது கொடுப்பனவுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய சமர்ப்பிக்கணும். கேள்வி என்றால் டிமாண்ட் பில் என்று சொன்னா அந்த டேட்ல அந்த வரைந்தவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். கேள்வியின் போது செலுத்தப்பட வேண்டிய உண்டியலாயின் மாற்றுண்டியல் சட்ட ஏற்பாடுகளுக்கு கேள்வியின் போது செலுத்தற்பாலதானதற்ற, அதாவது கேள்வி டிமாண்ட் இல்லை, அப்படி இல்லை உண்டியல் என்று சொன்னா அது கொடுப்பனவுக்கு சமர்ப்பிக்க ஒரு தேதி, அதுல போட்டிருக்க ஒரு தேதியில சமர்ப்பிக்க வேணுங்க. டிமாண்ட் அந்த ஒன் டிமாண்ட் இல்லாம ஒரு டேட் போட்டிருந்தா அந்த டேட்ல சமர்ப்பிக்க வேணும். ஒன் டிமாண்ட் இருந்தால் அது எப்பன்னு சொல்லி தானே டேட் போட இல்லை. இப்ப கேள்வியின் போது செலுத்த வேண்டிய உண்டியலாயின் மாற்றுண்டியல் சட்ட ஏற்பாடுகளுக்கு உட்பட்டு வழங்கப்பட்ட நியாயமான காலம், ஒரு ரீசனபிள் பீரியட்டுக்குள்ள ஏற்றுக்கொள்ளலுக்கு வரைந்தவரை பொறுப்பாக சமர்ப்பிக்கணும். அப்ப அந்த வரைந்தவரை வந்து சமர்ப்பிக்கும் வரைக்கும் வரைந்தவர் பொறுப்பாக மாட்டார். அப்ப டிமாண்ட் பில்ல இருக்கைக்குள்ள அந்த ரீசனபிள் பீரியட்டுக்குள்ள ஒரு காலம், ரீசனபிள் பீரியட்டுக்குள்ள வந்து வரைந்தவரை பொறுப்பாக சமர்ப்பிக்கணும். மேலும் நியாயமான காலப்பகுதிக்குள் புறக்குறிப்பிட்டவரை பொறுப்பாக கொடுப்பனவுக்கு சமர்ப்பிக்க வேணும். அப்ப முதல் ஏற்றுக்கொள்ளலுக்கு வரைந்தவரை பொறுப்பாக்க அதுக்கு சமர்ப்பிக்கணும். பிறகு என்டோஸ் பண்ணினவரை பொறுப்பாக்கணும்னு சொன்னால பின்னுக்கு அந்த ஒரு நியாயமான காலப்பகுதிக்குள்ள கொடுப்பனவு சமர்ப்பிக்கணும். என்றா இது வந்து டேட் போட இல்லை, டிமாண்ட் பில். அப்ப 2 பேரையும் பொறுப்பாக்கணும். அந்த குறிப்பிட்ட ஒரு நியாயமான காலப்பகுதிக்கு செய்யணும். இப்ப நியாயமான காலம் என்றது ஒரு சொல்லுப்படை இல்லை. ஆனா நியாயமான காலம் என்றா என்னென்று சொல்லினோம்டா, நியாயமான காலம் என்பது உண்டியல் மற்றும் வர்த்தகத்தின் தன்மையை பொறுத்தது. அந்த உண்டியல் என்ன மாதிரி இருக்கின்றதை பொறுத்ததையும் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ்ல என்ன மாதிரி நடக்கிறது என்பதை வச்சுத்தான் அந்த பிஸ்னஸ்ல இருக்கிற வளமையில பொறுத்து தான் இந்த
அந்த நியாயமான காலம் என்றதை தீர்மானிக்கும். மூன்றாவது சமர்ப்பணம், சரிதானே, பிரசன்ட் பண்றது, அக்செப்ட் பண்றதுக்கு பிரசன்ட் பண்றது, வைத்திருப்பவரால் அல்லது அவருக்காக கொடுப்பனவை பெற அனுமதிக்கப்பட்டவரால், வைத்திருக்கிறவர் ஹோல்டர் அல்லது அவருக்காண்டி பெற கொடுப்பன வைத்திருப்பவரால் ஒரு வியாபார நாளில் பிசினஸ் டே முறையான இடத்தில் பிரிவு 4 குறித்துரைக்கப்பட்டபடி ஒரு நியாயமான நேரத்தில் உண்டியலில் குறித்துரைக்கப்பட்ட நபரிடம் அல்லது கொடுப்பனவு அதிகாரம் அளிக்கப்பட்ட நபரிடம் அல்லது அவருக்காக கொடுப்பனவு மறுக்கப்பட்டால் அதற்குரிய போதுமான அக்கறையுள்ள அத்தகைய நபர் அங்கிருக்க வேணும். சொல்லுது சமர்ப்பணம் எங்க செய்யணும் என்றால் ஒரு வியாபார நாள்ல, ஒரு பிசினஸ் டே, பிசினஸ் டேயில குறிப்பிட்ட இடத்துல ஒரு நியாயமான நேரத்துல சமர்ப்பிக்க வேணும். அவர்கிட்ட கொடுக்கணும், இல்ல அவர் ஆத்தரைஸ் பண்ண ஆள்கிட்ட கொடுக்கணும், அல்லது அவருக்காண்டி கொடுப்பன மறக்கப்பட்ட டிஸ்ஒனர் பண்ணால் அதுக்கு போதுமான இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு நபர் அங்க இருக்க வேணும், அந்த இடத்த சமர்ப்பிக்க வேண்டும். 4வது சொல்லப்படுது ஒரு உண்டியல் முறையான இடத்தில் சமர்ப்பிக்கப்படும் போது, சரியான இடத்துக்கு கேட்க கொடுப்பனவுக்கு உண்டியலில் குறிப்பிட்ட இடத்தில் அது சமர்ப்பிக்கப்படும். அப்போ உண்டியல் வந்து சமர்ப்பிக்கிறோம், பேமெண்ட்டுக்கு சமர்ப்பிக்கல, அதுல குறிப்பிட்ட இடத்தை சமர்ப்பிக்கிறது. கொடுப்பனவுக்கு இடம் குறிப்பிடப்படாவிடின், எந்த இடத்துல பேமெண்ட் தாரன்னு சொல்லாட்டி ஆனா வரையப்பட்டவர் நல்லது ஏற்றுக்கொண்டவர் என்ற விலாசம் அந்த உண்டியல்ல இருந்தா அங்க ஒன்றே சமர்ப்பிக்கலாம். வரையப்பட்டவர், அதாவது ட்ரோவர் அல்லது அக்செப்டர், ட்ரோயி ஏற்றுக்கொண்டவர், அக்செப்ட் பண்ணவற்ற விலாசம் கூறி அங்கு சமர்ப்பிக்கலாம். இல்ல கொடுப்பனவுக்கு இடமோ அல்லது விலாசமோ குறிக்கப்படாவிடின் உண்டியலில் ஏற்றுக்கொண்டவரின் வியாபார இடத்தில் அதுவும் தெரிஞ்சா சமர்ப்பிக்கலாம். அதுவும் இல்லாவிட்டால் அவரது சாதாரண வதிவிடத்தில் சமர்ப்பிக்கிறது. ஏனைய விடயத்தில் ஏற்றுக்கொண்டவர் அல்லது வரையப்பட்டவர் எங்கு அவரை காண முடியுமோ அல்லது கடைசியாக தெரிந்த அவரது வியாபார அல்லது வதிவிடத்தில் சமர்ப்பித்தல். அப்ப இதில் ஒன்றும் கூடாம இருந்தா அவர் எங்க காண்றதோ அந்த இடத்துல சமர்ப்பிக்க வேண்டிய சொல்லப்படுகிறது. உண்டியல சமர்ப்பிக்கிறது கொடுப்பனவுக்கு. ரைட். இதிலேயே 5வது சொல்லப்படுது ஒரு உண்டியல் முறையான இடத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின் போதிய அவதானம் எடுத்தும் அதற்கு கொடுப்பனவு செய்யவோ மறுப்பு செய்யவோ அனுமதிக்கப்பட்ட ஆட்களை காண முடியாவிட்டால், சரி, ஒரு உண்டியல் முறையான இடத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின் போதிய அவதானம் எடுத்தும் அதற்கு கொடுப்பனவு செய்யவோ மறுப்பு செய்யவோ அனுமதிக்கப்பட்ட ஆட்களை காண முடியாவிட்டால் அங்கோதலையும் இல்லை, மேலதிகமாக வரையப்பட்டவருக்கோ ஏற்றுக்கொண்டவருக்கோ சமர்ப்பணம் தேவைப்படாது. சரிதானே? அப்ப இதுல வந்து சமர்ப்பிக்கவோ சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அது கொடுப்பனவு செய்யறதுக்கு அங்க போனா ஒருத்தரும் இல்லை என்று சொன்னா ஒருத்தரையும் கண்டுபிடிக்க இல்லாட்டி திருப்பி அதுக்காண்டி பின்னால தெரிஞ்சு சமர்ப்பிக்கம் செய்யறதுக்கு வரையப்பட்டவருக்கு அல்லது ஏற்றுக்கொண்டவர் அதாக்கோ சமர்ப்பணம் தேவைப்படாது என்று சொல்லிக்க இப்ப இந்த வண்டியால் வரையப்பட்டவர்கிட்டயோ ஏற்றுக்கொண்டவர்கிட்டயோ போய் சமர்ப்பத்துக்கு தேவைப்படாது. அடுத்தது ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களாவது பங்குடைமை இல்லை, பங்குடைமை இல்லாமல் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்டியலுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் அதை அக்செப்ட் பண்ணியிருக்கணும். அந்த உண்டியலை கொடுப்பா கொடுப்பனவுக்கு இடம் குறிக்கப்படாவிடின் அவர்கள் எல்லோரிடமும் சமர்ப்பணம் செய்ய வேணும். எல்லாரையும் தேடி பிடிச்சு எல்லார்ட்டையும் சமர்ப்பணம் செய்துதான் பணம் பெற வேண்டும். அடுத்தது ஏற்றுக்கொண்டவர் அல்லது வரையப்பட்டவர் இறந்தால், ஏற்றுக்கொண்டவர் அதை அக்செப்ட் பண்ணவர் அல்லது ட்ரோவர் இறந்தால் மற்றும் கொடுப்பனவுக்கு இடம் குறிப்பிடப்படாவிட்டால் அவரின் தனிப்பட்ட பிரதிநிதி இருந்தால், அதாவது பர்சனல் ரெப்ரசன்டேட்டிவ் இறந்த நாங்கள் பார்த்தோம் அந்த கோர்ட் சிஸ்டம் படிச்ச ஞாபகம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இறந்தால் அவருடைய விடயங்களை அவருடைய சொத்து விவரங்களை பாடுறதுக்கு நீதிமன்றத்தை நியமிக்கிறது பர்சனல் ரெப்ரசன்டேட்டிவ் பின்னுக்கும் பெரும் பார்ப்போம். அவருக்கு சமர்ப்பணம் செய்யணும், இறந்துட்டால் சமர்ப்பிக்க செய்யணும். ஏற்றுக்கொண்டவர் அல்லது வரையப்பட்டவர் இருந்தால் மற்றும் கொடுப்பனவுக்கு இடம் குறிப்பிடப்படாவிட்டால் அவரின் தனிப்பட்ட பிரதிநிதி இருந்தால் அவருக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். உடன்படிக்கையில் அல்லது பாவனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தால் சமர்ப்பணம் தபாலகம் ஊடாக செய்யலாம். அதுவும் சொல்லப்பட்டிருக்க உடன்படிக்கையில் அல்லது பாவனையில் இன்யூஸ் இருந்தா அனுமதிக்கப்பட்டிருந்தால் பெர்மிஷன் கொடுத்திருந்தா தான் தபாலகம் செய்யலாம். அப்ப இந்த 8 வகையான விதயத்துல 8 வகையான வழி சொல்லப்பட்டிருக்குது. என்னத்துக்கு?
கொடுப்பனவுக்காக பின்வரும் விதிகளுக்கு அமைய சமர்ப்பிக்க வேண்டும். கொடுப்பனவுக்கு சமர்ப்பிக்கிற விதிகள் இந்த 8 வகை சொல்லப்பட்டிருக்கு. ரைட். இனி அடுத்தது கொடுப்பனவுக்கு சமர்ப்பணம் தேவையற்ற நிலைமை. நாங்க பார்த்தோம் கொடுப்பனவுக்கு சமர்ப்பிக்கிறது. இனி சமர்ப்பிக்க தேவையில்லாத நிலைமை ஒன்று இருக்குன்னு சொல்லப்படுகிறது. இது 46(2) பிரிவில் சொல்லுது. வைத்திருப்பவர் சமர்ப்பித்தால் உண்டியல் மதிப்பு மறக்கப்படும் என நம்ப காரணங்கள் இருக்கையில், அதாவது இவர் சமர்ப்பித்தால் பிரசன்ட் பண்ணி நான் வைத்திருக்கிறார், இப்போ ஹோல்டர் வந்து சமர்ப்பிக்கிறதுக்கு வந்தால், ஆனா அதுக்கு தரமாட்டேன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு அதுக்கு அப்படி தரமாட்டார்ன்னு மறக்கிறதுக்கு அவருக்கு காரணங்கள் இருக்கேக்குள்ள, அதாவது உதாரணத்துக்கு ஏற்பாளர் வந்து வங்குரோத்து தீர்ப்பளிக்கப்பட்டவர், அதாவது அந்த உண்டியலை அக்செப்ட் பண்ணினவர் அக்செப்ட் பண்ண பிறகு வங்குரோத்துல பேங்க்ரப்சி வந்து தீர்ப்பளிக்கப்பட்டவர், கோர்ட்ஸால் தீர்ப்பளிக்கப்பட்டவர். ஏன்னா வைத்திருப்பவருக்கு தெரிந்து கொடுப்பனவு செய்யப்பட மாட்டாது என அவர் நம்பும் போது கொடுப்பனவுக்கு சமர்ப்பிக்க வேண்டியதில்லை. தெரியும் தானே, அவர் வங்குரோத்துக்கு தீர்ப்பளிக்கப்பட்டவர்கிட்ட இவர்கிட்ட போய் கொடுத்து என்ன பிரயோசனம், தரமாட்டார் தெரியும். அப்படியான நேரத்தில் சமர்ப்பிக்க தேவையில்லை. அது அந்த பிரிவு சட்டப்பிரிவே சொல்லுது. ரைட். வரையப்பட்டவர் போலியான நபராக இருக்கையில், வந்து வரையப்பட்டவர் போலியான ஒரு நபராக இருக்கையும் சமர்ப்பிக்க தேவையில்லை. வரைந்தவரை பொறுத்தவரை வரையப்பட்டவர் அல்லது ஏற்பாட்டாளர் கட்டுப்படாத போது, வரைந்தவரை பொறுத்தவரை வரையப்பட்டவர் அல்லது ஏற்பாட்டாளர் கட்டுப்படாத போது, அவருக்கும் வரைந்தவருக்கும் இடையில் ஏற்றுக்கொள்ளலோ கொடுப்பனவோ உண்டியலுக்கு நடக்கும் என வரைந்தவர் நம்ப காரணமில்லை. இப்போ வந்து வரைந்தவர், அதாவது ட்ரோவர் வந்து பார்க்கிறார், அவரை பொறுத்தவரையில பார்க்கிறார், இந்த வரையப்பட்டவர் அல்லது ஏற்பாளர், அதாவது வரையப்பட்டவர் ட்ரோவர் அல்லது அக்செப்டர் வந்து அவர் சொல்றதை கேட்கிற இல்லை, கேட்காத ஆளா இருக்குமா என்று தெரிஞ்சால் பிறகு கொண்டே இந்த உண்டியலை சமர்ப்பிச்சு ஒன்று நடக்க போற இல்லை. அப்படியா இருக்க உண்டியலை சமர்ப்பிக்க தேவையில்லை. புறக்குறிப்பிட்டவரை பொறுத்தவரை உண்டியல் ஏற்றுக்கொள்ளப்பட்டலோ அல்லது புறக்குறிப்பிட்டவருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டதோ உண்டியல் சமர்ப்பிக்கப்பட்டால் கொடுப்பனவு செய்யப்படும் என நம்புவதற்கு அவருக்கு எந்த காரணமும் இல்லை. புறக்குறிப்பிட்ட என்டோஸ் பண்ணவரை வந்து என்டோஸ் பண்ணால பொறுத்தவரையில அந்த உண்டியல் அக்செப்ட் பண்ணப்பட்டதோ ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அல்லது புறக்குறிப்பிட்டவருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டதோ உண்டியல் சமர்ப்பிக்கப்பட்டால் கொடுப்பனவு செய்யப்படும் என நம்புவதற்கு அவருக்கு எந்த காரணம், கொடுப்பனவு செய்யப்படும் என்பதற்கு நம்புறதுக்கு அவர் ஒரு பெருமதியான காரணம் இல்லை. நம்ப இயலாது, பெருமதி கிடைக்கும் என்று நம்ப இயலாது, பிறகு சமர்ப்பிப்பார். சரிதானே? அப்ப சட்டப்படி சொல்லப்படுது இப்படியான காரணம் இருந்தால் சமர்ப்பிக்க தேவையில்லை என்று. சமர்ப்பணத்தை வெளிப்படையாக அல்லது உட்குடியாகவோ விட்டு கொடுத்தால், சரிதானே, சமர்ப்பணத்தை வெளிப்படையாகவோ அல்லது உட்குடியாகவோ, இம்ப்ளைட் எக்ஸ்பிரஸ்லி ஓ இம்ப்ளைட், வெளிப்படையாக உட்குடியாக விட்டு கொடுத்து 2 பகுதியும் ஒத்துக்கொண்டு விட்டு கொடுக்கணும். சமர்ப்பிக்காம செய்து விட்டா வேறு விதமாக செய்து கொள்ளணும். இந்த 5 வகையான முறையில கொடுப்பனவு சமர்ப்பிக்க தேவையற்ற நிலை வருகுதுன்னு சொல்லி பிரிவு 46(2) சொல்லுது. ரைட். இனி பார்ப்போம் கொடுப்பனவு மறக்கப்பட்ட உண்டியல், டிஸ்ஹோனர்ட் பில். மறப்பு 2 வழிகளில் ஏற்படலாம். அது உண்டியல் மாற்றுண்டியல் வந்து மறப்பு ஏற்படலாம். ஒன்று, உண்டியல் வரையப்பட்டவரால் மறக்கப்படுகிறது, ட்ரோவரால. பணம் செலுத்துவதற்காக சமர்ப்பிக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு உண்டியல் காலாவதியாகி விட்டது, எக்ஸ்கியூஸ்ட்னு சொல்றது. ஒன்று, உண்டியல் வரையப்பட்டவரால் மறக்கப்படும். வரையப்பட்டவர் என்றது அந்த ட்ரோவர், அவர் வந்து மறக்கிறார், அவர் ஒன்றில் ஏற்றுக்கொள்ள மறக்கலாம் அல்லது கொடுப்பனவு மறக்கப்படுகிறது. கொடுப்பனவு மறக்கப்பட்ட உண்டியல். பணம் செலுத்துவதற்காக சமர்ப்பிப்பு மன்னிக்கப்படுகிறது, எக்ஸ்கியூஸ். பணம் செலுத்துவதற்காக மன்னிக்கப்பட்டு உண்டியல் காலாவதியாகி விட்டது, ஓடியோ ஆயிட்டது. 2 காரணம் இருக்குது மறப்பு ஏற்படுறதுக்கு. ஒரு உண்டியல் ஏற்றுக்கொள்ளப்படாதன் மூலம் கொடுப்பனவு மறக்கப்பட்டால் அல்லது பணம் செலுத்தாத போது கொடுப்பனவு மறைப்பு அறிவிப்பு, நோட்டீஸ் ஆஃப் டிஸ்ஹோனர் கொடுக்கப்பட வேண்டும். சரிதானே? ஒரு உண்டியல் ஏற்றுக்கொள்ளப்படாதன் மூலம் அல்லது கொடுப்பனவு மறக்கப்பட்டால் 2 இல்லாம இருக்குது. ஒன்று அக்செப்ட் பண்ண இல்லை அல்லது பேமெண்ட் செய்ய இல்லை
அல்லது பணம் செலுத்தாத போது கொடுப்பனவு மறுப்பு அறிவிப்பு நோட்டீஸ் ஆஃப் டிசோனர் கொடுக்கப்பட வேண்டும். முக்கியம். நோட்டீஸ் ஆஃப் டிசோனர் இல்லை என்றால் வரைந்தவர் மற்றும் சாட்டுதல்தாரர்களுக்கு எதிராக நடவடிக்கை காண்பதற்கு உரிமையை வைத்திருப்பவர் இழப்பார். ஹோல்டர் வந்து அதை வரைந்தவர் மற்றும் சாட்டுதல் கால என்டோசர்ஸுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாத நிலை வரும். அப்ப நோட்டீஸ் ஆஃப் டிசோனரை வந்து கொடுபட வேண்டும். இப்போ கொடுப்பனவு மரபு பற்றிய அறிவிப்பு நோட்டீஸ் ஆஃப் டிசோனர் வந்து பிரிவு 48 சொல்லப்படுகிறது. வரைந்தவருக்கும் ஒவ்வொரு சாட்டுதல்காரருக்கும் வழங்கப்பட வேண்டும். பிரிவு 48 கீழ் கொடுப்பனவு மறக்கப்பட்ட அறிவிப்பை பெறாத அனைத்து நபர்களும் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். சரிதானே? வரைந்தவருக்கும் ஒவ்வொரு சாட்டுதல்காரருக்கும் வழங்கப்பட வேண்டும். இந்த பிரிவு 40 சொல்லுது கொடுப்பனவு மறக்கப்பட்ட அறிவிப்பை பெறாத அனைத்து நபர்களும் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுவார், தப்பிக்கொள்வினம். அப்ப எல்லாருக்கும் நோட்டீஸ் ஆஃப் டிசோனர் கொடுத்தாத்தான் அந்த உண்டியல் தொடர்பான பெறுமதியை வழக்கிட்டு செய்யக்கூடியதா இருக்கு. ரைட். இப்ப அப்போ மாற்றுண்டியல் கையொப்பங்கள், இந்த மாற்றுண்டிய வார கையொப்பங்கள் தான் இது அங்கால காசோலைகளுக்கும் இதே மாதிரி வரப்போகுது. சரிதானே? இதை பார்த்துட்டு அங்கால போனீங்கன்றதான் அதுல விளக்கமாக வரும் காசோலைகளுக்கும். மாற்றுண்டியல்களில் கையொப்பங்கள் தொடர்பான விதிகள். ஒரு உண்டியலில் கையொப்பம் விடாத வரைந்தவர், சாட்டுதல்தாரர் அல்லது ஏற்றுக்கொள்பவர் என எந்த ஒரு நபரும் பொறுப்பாக மாட்டார்கள். இப்ப உண்டியல்ல கையொப்பம் விடாத வரைந்தவர், ரோவர், என்டோசர் அல்லது அக்செப்டர் இவரும் வந்து பொறுப்பாக மாட்டணும் கையெழுத்து கூடாட்டி. பிரிவு 23 இருப்பினும் கையொப்பம் வேறொருவரால் அல்லது அவருடைய அதிகாரத்தின் கீழ் எழுதப்படலாம். அந்த வரைந்தவருக்காண்டி இன்னொரு ஆள் கையெழுத்து விட அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கலாம். அப்படின்னா கையொப்பம் விடலாம். பிரிவு 93 ஒன்றில் ஒரு உண்டியலில் ஒரு முகவராக அல்லது பிரதிநிதியாக மட்டும் கையெழுத்திடும் நபர் அத்தகைய உண்மை உண்டியலை தெளிவாக காட்டினால் தனிப்பட்ட முறையில் பொறுப்பாக மாட்டார். இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு ஏஜென்டாக அல்லது ரெப்ரசன்டேட்டிவாக கையெழுத்து போடக்குள்ள அவர் அந்த உண்டியல்ல தெளிவாக அதை போட வேணும். தான் இன்னாருக்கு முகவராக கையெழுத்து போடுகிறேன் என்றதை போட்டு எழுதித்தான் கையெழுத்து போடணும். அல்ல ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக போடுறேன். இல்லை என்றால் அவர் அப்படி போட்டிருந்தா அந்த உண்டியல்ல வர பிரச்சனைகளுக்கு அவர் தனிப்பட்ட முறையில் பொறுப்பாக மாட்டார். அவர் இன்னொரு ஆளுக்காகத்தான் இந்த உண்டியல்ல கையெழுத்து போட்டுருக்கார். அதுக்குரிய ஒரு வழக்கு இருக்குது, சமன் வேர்சஸ் செம்மத்தர்ஸ்ட் 1909 வழக்கு. ஆனா கீழே குறிப்பிட்ட இந்த வழக்கில லண்டஸ் வேர்சஸ் பிராட்வெல்லில வந்து கீழ் குறிப்பிட்ட வழக்கில் கையொப்பமிட்டவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார், அதனால் அவர் பொறுப்பானார். இதுல வந்து அவர் வந்து ஒரு முகவராக கையெழுத்து போட்டாலும் தான் அதை பொறுப்பை ஏற்றுக்கொண்டபடியால அவர் அதுக்கு பொறுப்பு கூட வேண்டியவராக வருகிறது. கையொப்பம் தொடர்பாக இதுல முக்கியமாக இதுக்கு ஒரு கணக்கை இல்லைன்னு அதை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வழக்குகளின் ஞாபகம் இருக்க வேணும். ஒரு முகவராக அல்லது பிரதியாக கையெழுத்து இட்டால் அது வந்து தாங்கள் இடுற கையெழுத்தின் நிலவரத்தை அதில் போட்டு செய்ய வேணும். இதே போல போலியான அல்லது அங்கீகரிக்கப்படாத கையொப்பம், போச்ட் ஓ அன்ஆத்தரைஸ்ட் சிக்னேச்சர், காவுனர் அதாவது பேரர் ஒருவருக்கு செலுத்த வேண்டிய உண்டியல் பிரிவு வழங்கல் பிரிவு டெலிவரி மூலம் கைமாற்றப்படுவதால ஒரு போலியான அதிகாரமற்ற கையொப்பம் என்பது பொருத்தமற்றது. பேரர் வந்து ஈவன் செக் என்றாலும் உங்களுக்கு தெரியும், ஒரு உண்டியல் என்றாலும் அதுல வந்து கையெழுத்து போலியா இல்லையன்றது வந்து அங்க அவ்வளவு பொருத்தமா வர இல்லை. ஆனா ஒரு கட்டளைக்கு அதாவது ஓடுற இருக்கிற உண்டியல்ல வந்து விஷயத்துல போலி அல்லது அங்கீகரிக்கப்படாத கையொப்பம் முற்றிலும் செயல்படாது. சரிதானே? ஒரு போலியான அல்லது அதிகாரமற்ற கையொப்பம் அன்ஆத்தரைஸ்ட் சிக்னேச்சர் என்பது பொருத்தமற்றது. சரி, அது வேற இருக்கு. கட்டளைக்கு செலுத்த வேண்டிய உண்டியலின் விஷயத்தில் ஒரு போலி அல்லது அங்கீகரிக்கப்படாத கையொப்பம் முற்றிலும் செயல்படாது. அத்தகைய கையொப்பத்தின் மூலம் எந்த உரிமையையும் பெற முடியாது. அது பிரிவு 24 சொல்லுது. அதுக்கு ஒரு வழக்கு இருக்குது, நேஷனல் வெஸ்ட்மின்ஸ்டர் பேங்க் லிமிடெட் வெர்சஸ் பார்க்லேஸ் இன்டர்நேஷனல் லிமிடெட் 1975. அண்மைய வழக்குண்டா ஒரு 45 வருஷமான கிட்ட வழக்கு. இதில் நேஷனல் வெஸ்ட்மின்ஸ்டர் பேங்க் மோசடியான கையொப்பத்துக்கு பணம் செலுத்தி இருக்குது. அது பணத்தினை மீளப்பெற உறுத்துடையதென தீர்ப்பளிக்கப்பட்டவ நீதிமன்றம். இந்த மோசடியான நேஷனல் இந்த வெஸ்ட்மின்ஸ்டர் பேங்க் வந்து
மோசடியான கையொப்பத்துக்கு பணம் செலுத்தினபடியே அது அந்த யாருக்கு பணம் செலுத்தி அவற்றிலிருந்து மீளப்பெற உறுத்தளிக்கப்பட்டது. கவனையினமாக செயல்பட்டு கொடுப்பனவு செய்யப்பட்டதால் கீழ்வரும் வழக்கில் அவ்வங்கிக்கு மீளப்பெற முடியாதுன்னு தீர்ப்பளிக்கப்பட்டது. அப்ப இதுல வந்து கவலையினமாக செயல்பட இல்லை. ஆனால் கவலையினமாக செயல்பட்டு கொடுப்பனவு செய்யப்பட்ட வழக்கில வங்கி மீளப்பெற முடியாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு வழக்கு போட்டிருக்கு. ஸ்மித் வெர்சஸ் மெசரண்டு 1815. உண்டியலை பொறுத்தவரையில போலியான கையொப்பங்கள் அல்லது அதிகாரம் அளிக்கப்பட்ட கையொப்பங்கள் செல்லுபடி ஆகாது. சரிதானே? இனி பார்ப்போம் மாற்றுண்டியல்களின் கைமாற்றம், நெகோசியேஷன் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஒரு உண்டியல் ஒரு நபரிடமிருந்து இன்னொருவருக்கு மாற்றப்படும் போது கைமாற்றப்படுகிறது. அது உங்களுக்கு தெரியும். ஒரு நபரிடமிருந்து இன்னொருவருக்கு மாற்றப்படுகிறது. அப்பொழுது மாற்றம் பெற்றவர் உண்டியலை வைத்திருப்பவர் ஆவார். மாற்றம் பெற்றவர் யார்கிட்ட வருதோ அவர் வைத்திருப்பவர், ஹோல்டர் ஆகிறார். கட்டளைக்கு செலுத்த வேண்ட உண்டியலின் விஷயத்தில் கைமாற்றம் என்பது விநியோகத்துடன் வைத்திருப்பவரின் சாட்டுதல் மூலம் பூர்ணப்படுத்தப்படுகிறது. கட்டளை ஓர்டர் பில்லுன்னு சொன்னா அதுல வந்து என்டோஸ்மெண்டோட டெலிவர் பண்ண வேணும். ஆனா பேரர் என்று சொன்னா வெறுமனே டெலிவரியோட மாற்றப்படும், டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுகிறது. பிரிவு 31. பிரிவு 32 செல்லுபடியாகும் சாட்டுதல் குறிப்பிடப்பட்டிருக்குது. சாட்டுதல் உண்டியல்ல வந்து எழுதப்பட்டிருக்க வேண்டும் மற்றும் சாட்டுதல் செய்பவரால் கையொப்பமிடப்பட்டிருக்க வேண்டும். என்டோஸ்மெண்ட் வந்து உண்டியல்ல எழுதப்பட்டிருக்க வேண்டும் மற்றும் சாட்டுதல் செய்பவரால் கையொப்பமிடப்பட்டிருக்க வேண்டும். அது முழு உண்டியலுக்குமான சாட்டுதலா இருக்கணும். அந்த உண்டியல்ல இருக்கிற முழு தொகைக்கும் பொறுமதியா இருக்க வேணும். அந்த உண்டியல் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு செலுத்தப்படும் பொழுது அனைவருமே சாட்டுதல் செய்ய வேண்டும். இந்த உண்டியல் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு செலுத்தப்படாத பேய் வந்து ஒரு ஆளுக்கு மேற்பட்டதா இருந்தா எல்லாரும் அதுல இன்வெஸ்ட் பண்ண வேணும். அல்லது ஒருவர் சாட்டுதல் செய்யின் அவர் ஏனையவர்களுக்காகவும் சாட்டுதல் செய்ய அதிகாரம் கொண்டிருக்கணும். ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு ஆள் எல்லாரும் சாட்டுதல் செய்யணும், அல்லது ஒரு ஆள் வந்து மற்றவர்களுக்காக செய்யறதுக்கு அதிகாரம் இருக்க வேணும். அதிகாரம் அதாவது பவர் ஆஃப் அட்டர்னி இன்னும் இருக்க வேணும். அடுத்தது, பணம் பெறுபவர் பேய் அல்லது சாட்டுதல் செய்யப்பட்டோர் தவறாக அவரது நியமனம் அல்லது அவர் பெயர் எழுதப்பட்டிருந்தால், சரி உங்களுக்கு செக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், இப்படிதான் இன்வெஸ்ட்மெண்ட் பிள்ளையா இருந்தா அப்படிதான் செய்யறது. பணம் பெறுபவர் பேய் அல்லது சாட்டுதல் செய்யப்பட்டோர் தவறாக அவரது நியமனம் அல்லது பெயர் எழுதப்பட்டிருந்தால், பெயர் தவறாக எப்படி உள்ளதோ, சரிதானே, பெயர் தவறாக எப்படி உள்ளதோ அவர் அதை அப்படியே புறக்கணிப்பிட்டு பின் சரியான கையொப்பத்தை இடலாம். இது என்டோஸ்மெண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இது பணம் பெறுபவர் அல்லது சாட்டுதல் செய்யப்பட்டோர் தவறாக அவரது நியமனம் அல்லது அவரது பெயர் எழுதப்பட்டிருந்தால், பிள்ளையா எழுதப்பட்டிருந்தா அதே மாதிரி அப்படியே ஸ்பெல் பண்ணி எழுதிட்டு பிறகு அவர் சரியான கையொப்பத்தை இட வேணும். அப்ப இது வந்து உண்டியல்கள கைமாற்றத்துல சாட்டுதல் என்டோஸ்மெண்ட்ஸை பற்றி சொல்லி இருக்குது. 4 வகையாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பார்ப்போம். பணம் செலுத்துபவர் சாட்டுதலுடன் இணைக்கப்பட்ட எந்த நிபந்தனையையும் புறக்கணிக்கலாம். சரிதானே? இப்ப சாட்டுதல் வந்து பிரிவு 32 சொல்லப்படுகிறது. 33 ஏதாவது கண்டிஷன் ஒன்று இருந்தா அதை வந்து பணம் செலுத்துபவர் சாட்டுதலுடன் அதாவது என்டோஸ்மெண்டோடு இணைக்கப்பட்ட எந்த ஒரு நிபந்தனையையும் புறக்கணிக்கலாம். அதாவது பேய் வந்து பே பண்றவர் வந்து சாட்டுதல் என்டோஸ்மெண்டோட ஏதாவது கண்டிஷன்ஸ் இருந்தா அதை இக்னோர் பண்ணலாம். ஒரு வெற்று சாட்டுதல் உண்டியலை காவிக்கு செலுத்தத்தக்கதாக செய்கிறது. பிளாங்க் என்டோஸ்மெண்ட் சொல்றானே, வெற்று சாட்டுதல் பிளாங்க் என்டோஸ்மெண்டா உண்டியலை காவிக்கு செலுத்தத்தக்கதாக மாற்றுறது. பிளாங்க் என்டோஸ்மெண்ட் வேற இதற்கு பே பண்ணக்கூடிய மாற்றுறது. ஒரு வெற்று சாட்டுதல் கொண்ட உண்டியல் தொடர்ந்து வரும் வைத்திருப்பவரால் விசேட சாட்டுதல் செய்யப்பட்ட உண்டியதாக மாற்றப்படலாம். ஒரு பிளாங்க் என்டோஸ்மெண்ட் உள்ள இதை வந்து பிறகு தொடர்ந்து வர்ற வைத்திருப்பவர் ஹோல்டர்ஸால வந்து அதை வந்து விசேட சாட்டுதல் அதாவது ஸ்பெஷல் என்டோஸ்மெண்ட் செய்யப்பட்ட ஒரு உண்டியலாக மாற்றப்படலாம். அது வந்து
வெற்று சாட்டுதல் blank endorsement. அதே போல restricted endorsement, restrictive endorsement கட்டுப்படுத்தப்பட்ட சாட்டுதல் என்று இருக்குது. அப்படி ஒரு வகை என்டோஸ்மெண்ட் இருக்கு. அதை வந்து மாற்றுபவரை டிரான்ஸ்பர் மேலும் பரிமாற்றுவதை தடை செய்கிறது. ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சாட்டுதல் மாற்றுபவரை மேலும் பரிமாற்றுவதை தடை செய்கிறது. உதாரணமாக எக்ஸுக்கு மட்டும் செலுத்து, pay X only. ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சாட்டுதல் மேலும் பரிமாற்ற அனுமதிக்கும் பொழுது எக்ஸுக்கு செலுத்து அல்லது சேகரிப்புக்கான கட்டளை அனைத்து அடுத்தடுத்த சாட்டுதல்கள் அதே உரிமைகளுடன் உண்டியலை அதே பொறுப்புக்குட்பட்டு எடுத்து செல்லும் மற்றும் முதல் சாட்டுதலாளர் கட்டுப்படுத்த சாட்டுதலுக்கு உட்பட்டதாகும். அப்ப இதுல இந்த கண்டிஷனோட அது நேரம் மாற்றப்பட்டு கொண்டு போகும் அங்கால. ஆனா அதே கண்டிஷன்ஸ் தான் அங்க இருக்கும். திருப்பி பாத்தீங்கன்னா வழங்கம் உங்களுக்கு நேரம் கேட்டா இது என்ன கட்டுப்படுத்தப்பட்ட சாட்டுதல் என்றா என்னென்று கேட்டா இதுதான் கட்டுப்படுத்த சாட்டுதல் வந்து மாற்றுபவரை மேலும் பரிமாற்றுவதை தடை செய்கிறது. உதாரணமாக எக்ஸுக்கு மட்டும் செலுத்தண்டு இருக்கும், pay X only. கட்டுப்படுத்தப்பட்ட சாட்டுதல் மேலும் பரிமாற்றத்தை அனுமதிக்கும் போது இன்னும் எக்ஸுக்கு செலுத்து அல்லது சேகரிப்புக்கான கட்டளை கலெக்ஷன் ஆர்டர் அனைத்து அடுத்த சாட்டுதல்கள் அதே உரிமைகளுடன் உண்டியலை அதே பொறுப்புக்குட்பட்டு எடுத்து செல்லும். அதே ரைட்ஸ் தானே, அதே ரைட்ஸ் அதே லைபிலிட்டிஸோடு எடுத்து செல்லும் மற்றும் முதல் சாட்டுதலாளர் கட்டுப்படுத்தப்பட்ட சாட்டுதலுக்கு உட்பட்டதாகும். பிரிவு 35. ரைட். இது ஒரு வகை என்டோஸ்மெண்ட்ஸ், இது ரெஸ்ட்ரிக்டிவ் என்டோஸ்மெண்ட்ஸ். இனி தொலைந்து போன உண்டியல்ல என்ன செய்யறது? பில் தொலைஞ்சு போனா அது பெருசா ஒரு கஷ்டமும் இல்லை. ஒரு உண்டியல் காலாவதியாகும், அதாவது பிஃபோர் ஓவர் டியூ, ஒரு பில் வந்து துளைஞ்சு போயிட்டா அதை வைத்திருப்பவர் வந்து அதே நோக்கத்துக்காக மற்றொரு உண்டியலை கொடுக்குமாறு வரைந்தவருக்கு விண்ணப்பிக்கலாம். அதாவது யார் ட்ரோ பண்ணி கொடுத்தாரோ அவர்கிட்ட போய் ஏதாவது துளைஞ்சிட்டுன்னு சொல்லி கேட்கலாம் என்று பிரிவு 69 சொல்லுது. தொலைந்து போன பில்ஸ், லொஸ்ட் பில்ஸ், துளைஞ்சதுக்கு இன்னொன்று கேட்கலாது. உண்டியலின் விடுவிப்பு. உண்டியல் என்ன மாதிரி டிஸ்சார்ஜ் ஆஃப் பில் வந்து எப்படி உண்டியல் இருந்து விடுவிக்கிறேன்டா, ஒரு உண்டியல் வெளியேறப்படி கொடுப்பனவு பேமெண்ட் செய்தால் அதுன்ற உண்டியல் கதை முடியுது, அதோட பிரச்சனை முடியுது. அல்ல இணைப்பு மேஜர், சரிதானே. ஒப்புக்கொண்டவரே உண்டியலை முதிர்வின் போய்த்து தன் சொந்த உரித்தில் வைத்திருப்பவராக மாறுதல். ஒப்புக்கொண்ட அதாவது அக்செப்ட் பண்ணவரே உண்டியலை அது மெச்சூரிட்டி வரைக்குள்ள தன் சொந்த உரித்தில் வைத்திருப்பவராக மாறுதல், ஹோல்டரா மாறுதல். மற்ற தள்ளுபடி வெய்வரண்டு இருக்குது. முதிர்வின் போது வைத்திருப்பவர் அவ்வுண்டியலை ஏற்று கொண்டவருக்கு எதிராக தன் உரிமைகளை கைவிடல். இப்ப தள்ளுபடி வெய்வரண்டர் இருக்குது, உண்டியலை விடுவிக்கிறது. அது வந்து என்னன்னா முதிர்வின் போது அதாவது மெச்சூரிட்டியின் போது வைத்திருப்பவர் ஹோல்டர் வந்து அந்த உண்டியலை ஏற்றுக்கொண்டவர் அதாவது அக்செப்ட் பண்ணவருக்கு எதிராக தன்னுடைய உரிமைகளை கைவிடுறது. அது பிரிவு 62 உண்டு. கேன்சலேஷன் ரத்து செய்யறது. ஒரு உண்டியலை வைத்திருப்பவர் அல்லது முகவர் ரத்து செய்வது. உண்டியலை வச்சிருப்பவர், உண்டியல் வைத்திருப்பவர் உங்களுக்கு ஹோல்டர் அல்லது ஏஜென்ட், அதை வந்து ரத்து செய்கிறது. திருத்தங்கள் கரெக்ஷன்ஸ் அல்லது ஓல்ட்ரேஷன் சொல்ற 64 ஓல்ட்ரேஷன். திகதி, கொடுப்பனவு தொகை, கொடுப்பனவு செய்யும் காலம், இடம், பிரிவு இதெல்லாம் மாற்று திருத்தங்கள் செய்ய அந்த உண்டியல் வந்து விடுவிக்கப்படுகிறது. திகதி, கொடுப்பனவு தொகை, கொடுப்பனவு செய்யும் காலம், இடம் மாற்றிக்க பிரிவு 64. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும். உண்டியலை என்னென்ன வகையால விடுவிக்கலாம். ஒன்று கொடுப்பனவு, அடுத்தது இணைப்பு, தள்ளுபடி வெய்வர், ரத்து கேன்சலேஷன், திருத்தங்கள் ஆல்ட்ரேஷன். இதுதான் உண்டியல்ல இருக்கிற விஷயங்கள். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இதே போல இன்னொன்று இருக்குது, வாக்குறுதி பத்திரங்கள், ப்ராமிசரி நோட்ஸ் இருக்குது. இப்போ ப்ராமிசரி நோட்ஸ்ல ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதுல கணக்கு இல்லை. ப்ராமிசரி நோட்ஸ்ல வாக்குறுதி பத்திரங்கள்டா செக்ஷன் பிரிவு 85 91 சொல்லுது ப்ராமிசரி நோட்ஸை பற்றி. வாக்குறுதி பத்திரங்கள், வாக்குறுதி பத்திரங்கள் வந்து ஒரு வகை கைமாறத்தக்க சாதனங்கள். இது வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் வாக்குறுதி பத்திரங்கள். மாற்றுண்டியல் கட்டளை சட்டங்களில் ஒரு வாக்குறுதி பத்திரம் வரையறுக்கப்பட்டிருந்தாலும்
அந்த சட்டத்தின் சில பகுதிகள் அவற்றுக்கு பொருந்தும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தால், இது முக்கியமான பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ மாற்றுண்டியல் கட்டளை சட்டங்கள், அதாவது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர்டினன்ஸ்ல ஒரு வாக்குறுதி பத்திரம் வரையறுக்கப்பட்டிருந்தாலும் அந்த சட்டத்தின் சில பகுதிகள் அவற்றுக்கு பொருந்தும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தாலும் உறுதியாக பார்க்கையில் வாக்குறுதி பத்திரம் மாற்றுண்டியல் அல்ல. ஏனென்றால் ஒரு வாக்குறுதி பத்திரத்தில் 2 கட்சிதாரர்கள் மட்டுமே இருக்கணும். ஒரு வாக்குறுதி ப்ரொமிஷன் உண்டு, 2 பேர் தான் இருக்கணும். ஒன்று அந்த பத்திர தயாரிப்பாளர் இருக்கார், மேக்கர், மற்றும் பணம் செலுத்துபவர் அல்லது பேரர். 2 கட்சிதாரர் தான் இருப்பினும் இந்த வாக்குறுதி பத்திரத்துல ப்ரொமிஷன் நோட்ல. ஒன்று பத்திர தயாரிப்பாளர் அதாவது மேக்கர், மற்றது பணம் செலுத்துபவர் அல்லது காவலர். ஒரு சாதாரண மாற்றுண்டியல்ல உங்களுக்கு தெரியும் 3 கட்சிதாரர் உள்ளடக்கி, அதாவது வரைபவர், வரையப்படுபவர், ஏற்பாளர் மற்றும் வைத்திருப்பவர் என்று இருக்குது. இதுல வித்தியாசம் வருகிறது. ஒரு காசோலையில் இருந்து வேறுபடுகிறது. இது காசோலையில் இருந்து வேறுபடுது. ஏன்? ஒரு காசோலை ஒரு வங்கி மீது தான் வரையப்பட வேணும். காசோலை வங்கி மீது வரையப்படணும். அதே நேரத்தில் வாக்குறுதி பத்திரம் தொடர்பில் ஒரு வங்கியும் ஈடுபட வேண்டியது இல்லை. சரிதானே? ஒரு வாக்குறுதி பத்திரம் காசோலை மாதிரி இல்லை. காசோலை என்றால் வங்கி மீது வரையணும். வாக்குறுதி பத்திரத்துக்கு வங்கி தொடர்பட வேண்டியது இல்லை. வாக்குறுதி பத்திரம் அதனை வழங்குவோர் மீது பெறுநருக்கு அல்லது காவிக்கு ஒரு நிச்சயமான தொகையை கேள்வியின் போதோ அல்லது ஒரு குறித்த வேளையிலோ அல்லது தீர்மானிக்கப்படக்கூடிய எதிர்காலத்திலோ செலுத்தும் கடப்பாட்டினை உருவாக்குகிறது. அப்ப இதுவும் வாக்குறுதி பத்திரம் யார் அதை இஷ்யூ பண்றாரோ அவருக்கு பெறுநர் பேய்க்கு அல்லது பேரருக்கு காவிக்கு ஒரு நிச்சயமான தொகை சர்டன் அமௌண்ட் ஆன் டிமாண்ட் கேட்கிற போதோ அல்லது ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் அந்த கேட்கிற அந்த குறித்த காலத்திலேயோ அல்லது ப்ரீ டிட்டர்மின் பீரியட் அந்த ஒரு டேட் உண்டு, ப்ரீ டிட்டர்மின் ஃபியூச்சர் டேட், அந்த டேட்லேயோ அந்த ஒரு கொடுக்குற அது பேமெண்ட் செய்யற ஒரு கடப்பாடோ அப்ளிகேஷனோட கொடுக்குது. குறிக்கப்பட்ட முதல் தொகைக்கு மேலதிகமாக வட்டியையும் செலுத்தும் ஏற்பாடுகள் பத்திரத்தில் ஏற்படுத்தப்படலாம். இதுல தனி அந்த தொகையை மட்டுமண்டில்ல வட்டியும் செலுத்துறதுக்குரிய ஏற்பாடுகளையும் அதுல செய்யலாம்னு சொல்லுது. பிரிவு 89 பின்வருமாறு வாக்குறுதி பத்திரத்தை வருகிறது. அது மாற்றுண்டியல் கட்டளை பிரிவு 85. ஒரு நிபந்தனையற்ற எழுத்திலான வாக்குறுதி ஒருவருக்கு மற்ற தயாரிப்பாளர்னால், ஒரு நிபந்தனையற்ற எழுத்திலான வாக்குறுதி ஒருவருக்கு மற்ற தயாரிப்பாளர், ஒரு நிபந்தனை அன்கண்டிஷனல் இன் ரைட்டிங், ஒரு ப்ராமிஸ் உண்டு, அன்கண்டிஷனல் இன் ரைட்டிங் ஒருவருக்கு கொடுப்படுது. ஒரு தயாரிப்பாளரால் கையொப்பமிட்டு வழங்கப்படுவது, பணம் செலுத்துவதில் ஈடுபடுவது, பணம் கொடுப்படும், கேள்வியின் போது அல்லது நிலையான அல்லது தீர்மானிக்கக்கூடிய எதிர்கால நேரத்தில். இது அங்க மாற்றுண்டியல்லையும் வர்ற ஒரு நிபந்தனை இதுல இருக்குது. பணத்திலான ஒரு நிச்சயமான தொகை, இதுவும் அங்க மாற்றுண்டியில இருக்கு. என்னது? பணத்திலான நிச்சயமான தொகை. ஒரு குறிப்பிட்ட நபர் அல்லது அவரின் கட்டளைக்கு அல்லது காவுனர், சரிதானே? குறிப்பிட்ட நபர் அல்லது அவரின் கட்டளைக்கு ஒரு ஸ்பெசிஃபைட் பர்சன் ஓர்டர் ஓ பேரர். பிரிவு 85 உண்டு. வாக்குறுதி பத்திரம் வழங்கலில் மட்டுமே முடிகிறது. பிரிவு 86. கேள்வியின் போது செலுத்தப்பட வேண்டிய ஒரு வாக்குறுதி பத்திரம் ஒரு நியாயமான காலப்பகுதிக்குள், அதாவது டிமாண்ட் என்று சொல்லி போலிக்க டேட் ஒன்று கொடுபடாது. அப்படியா நேரத்தில் ஒரு நியாயமான காலப்பகுதிக்குள்ள கொடுப்பனவுக்கு பேமெண்ட்டுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். பிரிவு 88 உண்டு. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கொடுப்பனவு செய்யப்படுறால் அது அங்கதான் கொண்டே கொடுபட வேண்டும். ஏனைய ஏதாவது விடயத்தில் கொடுப்பனவுக்கு சமர்ப்பணம் தேவையில்லை. ஒரு குறிப்பிட்டவரை பொறுப்பாளியாக்குவதற்கு கொடுப்பனவுக்கான சமர்ப்பணம் தேவையாகிறது. இதுல சமர்ப்பணம் தேவையில்லை, அந்த இன்வெஸ்ட் பண்ணால பொறுப்பாக்கணும் என்று நினைச்சா பொறுப்பாக்கணும் என்று தேவைப்பாடு இருந்தால் சமர்ப்பிக்கிறதுக்கு செய்யலாம். இல்லாட்டி சமர்ப்பணம் தேவையில்லை. வாக்குறுதி பத்திரத்தை பொறுத்தவரையில இது சமர்ப்பணம் தேவையில்லை. ஆனா இன்வெஸ்ட் பண்ணால பொறுப்பாளி ஆக்கணும் சொன்னா கொடுப்பனவுக்கு சமர்ப்பணம் தேவையாகுதுன்னு சொல்லி பிரிவு 89 சொல்லுது. வாக்குறுதி பத்திரத்தை தயாரிக்கிறவர் அதுக்கு கொடுப்பனவு செய்வதில் ஈடுபடுவார். காலக்கிரமத்தில் வைத்திருப்பவருக்கு மறுப்பதிலிருந்து விலக்கப்படுகிறார். சொன்னாங்க காலக்கிரமத்தில் ஹோல்டர் இண்டிகேஷன் பார்த்தா அவருக்கு
பேமெண்ட் செய்யறதுல மறுக்க இயலாது, அதுல இருந்து விலக்கப்படுகிறார். பணம் செலுத்துவரின் இருப்பு மற்றும் அவரின் ஒப்புதல் அளிக்கும் திறன், பணம் செலுத்துவரின் திறன் என்று கெப்பாசிட்டி. மாற்றுண்டியல் கட்டளை சட்ட பின்வரும் விதிகள் வாக்குறுதி பத்திரங்களுக்கு பொருந்தாது. அப்ப இந்த இதுகள் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர்டினன்ஸ்ல வர விதிகள் சிலது இந்த வாக்குறுதி பத்திரங்களுக்கு பொருந்தாது. இது ஏற்றுக்கொள்வதற்கான சமர்ப்பணம் நாங்க ஒண்ணுக்கு பார்த்துருக்கிறோம். எக்ஸெப்ட் அந்த என்டோஸ்மெண்ட்டுக்கு தேவையா செய்யலாம், மற்றபடி தேவையில்லை. ஏற்றுக்கொள்வது இல்லை. ஏற்றுக்கொள்வதற்கான சமர்ப்பணம் இல்லை, ஏற்றுக்கொள்வதும் இல்லை. ஏற்றுக்கொள்வது கூடுதல் எதிர்ப்பு, அது சொல்லப்பட்டிருக்குது. அக்செப்டன்ஸ் சுப்ரா ப்ரொட்டஸ்டன்ட் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்றுக்கொள்வது கூடுதல் எதிர்ப்பு. மற்றது ஒரு தொகுப்பில் உண்டியல்கள், பில்ஸ் இன் செட். இது உண்டியல்ல இருக்குது, இதுல ஒரு செட்ட ஒரு உண்டியல்கள் இருக்கலாம். ஆனா இங்க மாற்றுண்டியல் அந்த வாக்குறுதி பத்திரத்திலே அது இல்லை. அப்ப இதுக்குரிய விதிகள் அங்க இல்லை. இதுல ஏண்டா எல்லா பில்களும் தனித்தனியாக கையெழுத்து போடும்போது அக்செப்ட் பண்ணுவதெல்லாம் இருக்குது. அந்த கண்டிஷன்கள் எல்லாம் இங்க இல்லை. இதுதான் நாங்க பார்த்தது. மாற்றுண்டியல் பார்த்திருக்கிறோம். அதாவது நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ற கேட்டகரிக்குள்ள வார உண்டியல்கள். சரி, அதாவது நீங்க கேட்கலாம். அடுத்தது நாங்க காசோலைக்கு போறோம். இதோட சேர்ந்த விடயம்தான் காசோலை பற்றி வருகிறது. ஒன் பை டோக்கிங் தான் என்னோட தொடர்ந்து கதை கேடாது. இதுல உங்களுக்கு நான் ஒன்று இந்த ஒரு கேள்வி எல்லாம் வர்றது பார்த்திருக்கிறேன். மெக்மில்லன் கேஸ் என்று சொல்லி கஸ்டமர்ஸ் டியூட்டி டு பேங்கர்ஸ், அதாவது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்ல அது கேஸை போட்டுனா அதை விளங்கப்படுத்த மறந்துட்டேன் போல இருக்குது. கேள்வி வாரது மெக்மில்லன் டியூட்டி அல்லது மெக்மில்லன் கேஸை பற்றி கேட்கிறேன்டால், லண்டன் ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க் லிமிடெட் வெர்சஸ் மெக்மில்லன் என்ற கேஸ் ஒன்று இருக்குது. அந்த கேஸ்ல வந்து அதுதான் கேட்கிற மெக்மில்லன் டியூட்டி என்றேக்க வாடிக்கையாளர் வந்து காசோலை வரையக்க சரியாக வரையணும்ன்றதுக்கு தான் அந்த கேஸ் வந்து. அப்ப அந்த அவர் வந்து எழுதிக்குள்ள காசோலையே 2 பவுனுக்கு அவருடைய கிளாக் வந்து கேட்டிருக்கிறார் தங்களுடைய பெட்டி கேஷுக்கு. 2 எழுத போய் வலிக்கிட்டு சாப்பிட போய்க்குள்ள கேட்கல, வலிமையா 3 பவுனுக்கு எழுதுறது 2 பவுனுக்கு கேட்டு எழுதிக்குள்ள வெளிக்கிட்ட நேரத்துக்கு கேட்க சரியா பேனியை விட்டுன்னு சொல்லி அந்த கிளாக்கின் பேனியாலேயே 2 பவுன் போட்டு அமௌண்ட் எழுத இல்லை, மற்ற எழுத கொடுத்துருக்காரு. இந்த 2 பவுன் எழுதினதை இந்த கிளாக் அது 120 பவுன் ஆக்கி தொகையை 120 எழுதி என்ற பிளாங்க இருந்துதானே 120 பவுன் எழுதி கேஷ் பண்ண. அப்ப இது வங்கிக்கு எதிராக வழக்கு போடப்பட்டது. வழக்கு போட்ட இடத்துல ட்ரையல் ஜட்ஜ் அண்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் வந்து வங்கிக்கு எதிராக தீர்ப்பளித்தது. ஆனா பிறகு ஹவுஸ் ஆஃப் லோர்ட்ஸ் வந்து தீர்ப்பளிச்சேன் என்றால் அவ வந்து வாடிக்கையாளர்கள் வந்து மோசடி ஏற்படாதவாறு வங்கிக்கு காசோலைகளை எழுத வேண்டும். இதுதான் வந்து அந்த கஸ்டமர்ஸ் டியூட்டி டு ட்ரா செக்ஸ் கேர்ஃபுல்லி, கஸ்டமர்ஸ் டியூட்டி டு ட்ரா செக்ஸ் கேர்ஃபுல்லி என்ற ஒரு வழக்கு தான் மெக்மில்லன் டியூட்டி. சில நேரம் அந்த வழக்கு நான் போட்டிருக்கிறேன். மெக்மில்லன் ஆத்தர் இருக்குது, லண்டன் ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க் லிமிடெட் வெர்சஸ் மெக்மில்லன் ஆத்தர் 1978. அந்த அந்த இது வந்து கஸ்டமர் டியூட்டி டு ட்ரா செக்ஸ் கேர்ஃபுல்லி. அந்த வழக்குகளை வந்து நீங்க பார்த்துக்கொள்ள வேணும். திருப்பி வரைக்குள்ள அந்த கஸ்டமர் டியூட்டியை பற்றி தான் கூட கேட்கறது. அதே தொடர்ந்து இந்த காசோலையில வரும். இப்ப நாங்க அடுத்த சப்ஜெக்டுக்கு போவோம். காசோலை செக்ஸை பற்றி நான் நினைக்கிறேன். செக்ஸ் உங்களுக்கு வந்து வேற சப்ஜெக்ட்ஸ்லையும் வந்திருக்கும். இப்போ காசோலை எப்படியானது, காசோலின் உள்ள ஒரு ஒரு சாதாரண ஒரு காசோலையில் இருக்கிற விடயங்கள் என்ன என்றதை பற்றி நான் நினைக்கிறேன் ஒரு சப்ஜெக்ட்ல உங்களுக்கு படிப்பிச்சுட்டு போய் வேண்டாம். அப்படி இல்லையன்ட்டு சொல்லுங்க. இந்த இதில் பார்த்து கொண்டு போகலாம். இந்த இது லோ ரிலேட்டட் டு செக்ஸ் தானே, லோ ரிலேட்டிங் டு செக்ஸ் தான் இந்த சப்ஜெக்ட்ஸ் போகுது. நீங்க ஏதாவது கேட்கறதா டக்குன்னு சொல்லுங்க. அப்படி இல்லை நான் டீப்பாங்க அங்கே போறதுக்கு அடுத்தது.
nothing. Okay. Checks. Bill of Exchange Ordinance section 73 இதுதானே பிரிவு 73 என்ற காசோலேண்டா என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஒரு கேள்வியின் மீது செலுத்தப்பட வேண்டிய ஒரு வங்கியாளர் மீது வரையப்பட்ட மாற்றுண்டியல். இது அங்க பார்த்திருக்கிறோம். அப்ப காசோலேண்டா என்ன, ஒரு கேள்வியின் மீது செலுத்தப்பட வேண்டிய ஒரு வங்கியாளர் மீது வரையப்பட்ட மாற்றுண்டியல் தானே. செக் இஸ் an bill of exchange drawn on a bank payable on demand என்றது இருக்குது. இப்ப காசோலைக்கு உண்டியலை போல ஏற்றுக்கொள்ளல் இல்லையா? அப்ப காசோலைக்கு வந்து அந்த அக்செப்டன்ஸ் என்றது இல்லை. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி நாங்கள் விளையாடம் பார்த்துறாங்க, அந்த ஏற்றுக்கொள்ளல், அந்த அக்செப்டன்ஸ் என்றது இல்லை. இப்ப காசோலை வந்து மற்றது ஒரு வங்கி மீது தான் வரையப்பட வேணும், ஆனா மாற்றுண்டியல் யார் மீதும் வரையப்படலாம் இருக்குது. இப்ப காசோலை வந்து வங்கி மீதே வரையப்பட வேண்டும், மற்றது கேள்வியின் போது செலுத்தப்பட வேண்டும். ஒன் டிமாண்ட், இந்த வசனம் முக்கியமானது. ஒன் டிமாண்ட் என்று இருக்குது, செலுத்தப்பட வேண்டும். காசோலைக்கும் மாற்றுண்டியலாக இருக்கு வேறு வேறான சட்டங்கள் இல்லை. 1957 ஆண்டுல வந்து இங்கிலாந்துல வந்து இந்த காசோலை சட்டம் திருத்தப்பட்டது. ஆனா இலங்கையில அந்த திருத்த சட்டங்கள் எதுவும் இல்லை. இலங்கையில வந்து பாவிக்கப்படுறது மாற்றுண்டியல் கட்டளை சட்டம் 1927 ஆண்டுல செய்யப்பட்ட அந்த விடயங்கள் தான் சட்ட வழக்கு செய்யப்பட இன்னும் பிரயோகிக்கப்படுற. அதோட இந்த சட்ட வழக்குகளாலும் ஆளப்படுறது, அதாவது அந்த ஒரு சட்ட கேஸ் அதை எடுத்து அதை எடுத்துப்பட்டு அதை செய்யப்படுகிறது. உதாரணத்துக்கு எடுத்து அந்த அந்த வழக்காலும் ஆளப்படுகின்றன. கவர்ன் பை த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர்டினன்ஸ் 1927 அண்ட் கேஸ் லோஸ். மாற்றுண்டியல் சட்டம் ஆங்கில மாற்றுண்டியல் சட்டத்தை அடிப்படையாக கொண்டது. சரிதானே. ஆங்கில சட்ட வழக்குகளும் தொடர்படுகின்றன. அங்கே இருக்கிற இங்கிலீஷ் பிரிட்டிஷ் கேசஸ் வந்து இந்த எங்களுடைய சட்டத்திலையும் செல்வாக்கு செலுத்துது. மாற்றுண்டியலுக்கும் காசோலைக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் வந்து என்னன்னா, காசோலை வந்து வங்கியாளர் மீது தான் வரையப்படணும், அதுதான் வித்தியாசம். இதுதான் பெரிய வித்தியாசம். எனவே ஒரு வங்கியை தவிர வேறு எந்த வணிக அல்லது நிதி நிறுவனமும் காசோலைகளை செலுத்தவோ சேகரிக்கவோ முடியாது. ஒரு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த காசோலையை வந்து வேற எந்த ஒரு நிறுவனம், ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிஸோ அல்லது ஃபினான்ஸ் நிதியை கையாளுற வேற எந்த நிறுவனங்களாலையும் இதை வந்து கலெக்ட் பண்ண பேமெண்ட் செய்யவோ கலெக்ட் பண்ணவோ முடியாது. ஒரு கணக்கு திறக்கப்படும் போது வாடிக்கையாளருக்கு அச்சிடப்பட்ட காசோலை புத்தகம் வழங்கப்படும். இது வந்து அவர்கள் தங்கள் வங்கியால் வழங்கப்பட்டதை தவிர வேறு எந்த காசோலை படிவங்களையும் பயன்படுத்த அவர்கள் எதிர்பார்க்கப்படுவதில்லை. அந்த காசோலை செக் புக் வந்து அந்த பேங்க் எந்த அக்கௌண்ட் வச்சிருக்காரோ அவை தான் பிரிண்ட் பண்ணி கொடுப்பினோம், அதைத்தான் அவை பாவிக்க வேணும். கஸ்டமர் தானே பிரிண்ட் பண்ணி பாவிக்கிறது இல்லை. ஆனா முந்தி தொடக்கத்துல இருந்தது காசு ஒரு சின்ன துண்டில் எழுதி கொடுத்தாலும் பேன்னு சொன்னா பே பண்ணணும்னு சொல்லி, பிறகு இது வந்து இதுல வழக்கத்துல வந்துட்டு அவை வந்து இந்த காசோலையை விட வேற எதுவும் பாவிக்க முடியாது. அதுக்கு வந்து வழக்கு உதாரணம் அதை எடுத்துக்கொண்டினோம். இந்த 1966 ஆண்டு பொன்னட் வெர்சஸ் வெஸ்ட்மின்ஸ்டர் பேங்க் லிமிடெட் 1966. இந்த வழக்கு இன்னொரு விதியத்திலையும் வருகிறது பார்ப்போம். தற்போது அனைத்து வங்கிகளும் ஒவ்வொரு காசோலைகளும் காந்தமை மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர்ஸ் கொண்ட காசோலைகள் வழங்குகின்றன. இதுல 3 வகை மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர்ஸ் இருக்குது. ஒன்று செக் நம்பர், ரெண்டாவது பேங்க் நம்பர், மற்றது பேங்க் நம்பரும் பிரான்ச் நம்பர் பிளஸ் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், அதாவது கஸ்டமர் அக்கௌண்ட். இது 3ம் வந்து செக் நம்பர், பேங்க் நம்பர் அண்ட் பிரான்ச் நம்பர், தென் அக்கௌண்ட் நம்பர் ஆஃப் த கஸ்டமர். அப்ப இது வந்து அந்த மேக்னெட்டிக் இங்கால வந்து மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர்ஸ் எம்ஐ அதுல பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு, அதாவது எம்ஐசிஆர் செக் புக் வந்து இருக்குது. முந்தி எல்லாம் மேனுவலா மிஷின்லேயே அடிச்சு கொடுக்குறது, எங்கேயும் எடுத்து அடிச்சு பிரிண்ட் பண்ணி கொடுக்குற நம்பரை. இப்போ இதுல பார்த்தா உதாரணத்துக்கு ஒரு செக் லீவை பார்த்தோம்னு சொன்னா இது நடக்குது. இப்போ இதுல முதலாவது வாரது இப்போதைக்கு 6 டிஜிட்ல இந்த செக் நம்பர்ஸ் இருக்குது. நோட் 622999 செக் நம்பர் இருக்கு. அடுத்து அந்த 7135306 பீப்புள்ஸ் பேங்க் ஒரு பிரான்ச்சின நம்பர். அது என்ன
இது வந்து 7.35 நம்பர் வந்து பேங்க் 7.35 பீப்புள்ஸ் பேங்க் நம்பர் 306 மகரம் பிரான்ச் நம்பர். இது வந்து அந்த கஸ்டமர் அக்கௌண்ட் நம்பர் 0537028001 அக்கௌண்ட் நம்பர். அப்ப இதுதான் இந்த மேக்னெட்டிக் இன்கரெக்டர்ஸ். சில வேளைகள்ல சில பேங்க்கள்ல முந்தி அடிபட்டு இப்போது பாவிக்கிற பிறகு இந்த இந்த இதோட இப்படி ஒரு நம்பர் ஒன்று 53 இதோட நம்பரை கூட இதுல பார்க்க தெரியும். அது வந்து இந்த காசோலைகள் வந்து இந்த 6 டிஜிட்ல முன்னுக்குள்ள 62 299 நம்பர் வந்து 1ல தொடங்கி போகிக்க 999999, அதாவது 9,99,999 வந்த முடிஞ்சிட்டா அப்புறம் திரும்ப 1ல தொடங்க வேணும். பெரிய நிறுவனங்களுக்கு வந்து அப்படி திருப்பி அந்த காசோலை ரிப்பீட் பண்ணா அதுல ஸ்டாப் பேமெண்ட் பிரச்சனைகள் வர பார்க்கும். ஸ்டாப் பேமெண்ட் இதை ஸ்டாப் பேமெண்ட் அல்ல பே பண்ற அந்த பிரச்சனைகள் வர்றதுக்காண்டி இன்னொரு நம்பர் அந்த இப்படி ஒரு 53 அப்படி ஏதாவது போட்டு சில கொடுத்தோண்டு வர்றது. அப்ப கம்ப்யூட்டர் சிஸ்டம் ரீட் பண்ணிக்க இதையும் அந்த 53ஐயும் 62 299 சேர்த்து வாசிக்கும் காசோலையுடைய நம்பர். அது வந்து பெரிய நிறுவன தொகையா செக் பாவிக்கிறதுக்கு வரும். ரைட். இப்ப நாங்க இந்த பார்த்தோம்னா செக்ல முதலாவது மேல திகதி இருக்கும், பிறகு பே என்று இருக்கும், அதில் வாடிக்கையாளர் பெயர் இருக்கும். பே இங்க வந்து பேரர் அல்லது இருக்கும், அல்லது பே ஓர்டர் ரெண்டு இருக்கும். ஓர்டர் ரெண்டா கட்டளை செக் அல்லது பேர் ரெண்டு இருக்கலாம். பேர் ரெண்டு இருந்தா அந்த பேரை வெட்டினால் ஓர்டரா செக் மாறும். அதுங்க பார்த்துருப்பீங்க. அப்ப இதுல பே என்றதுல கேஷ் என்று எழுதினால் இங்க வேற இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா கேஷ் என்று எழுதி இதை வெட்டி வேற வெட்டி ஓர்டர் என்று போட்டா செக் இரண்டு பிள்ளையாக எழுதப்பட்டான்னு சொல்லி திருப்பப்படும். அதே போல இங்க தொகை இருக்குது, எழுத்தில் எழுதுற தொகை இருக்கும், இலக்கத்துல தொகை இருக்கும், கீழே கையெழுத்து வைப்பிடும். சரிதானே? இது செக்கின் சாதாரண ஒரு காசோலை. இப்ப நாங்க பார்க்க போறோம் இந்த குரோசிங் மேலே இருக்கு. குரோசிங்கை பற்றி பார்க்கவும் போறோம். ரைட். இப்ப பார்ப்போம், வங்கியாளர் ஒரு வங்கியின் 2 கிளைகளில் 2 கணக்குகளை பராமரித்து வரும் பொழுது, சரிதானே, இந்த கேஸ்கள் எல்லாம் வருகிறது. பேங்க்ஸ் வந்து இந்த நெட்வொர்க்கிங் பேங்கிங் இல்லை, சரிதானே, நெட்வொர்க்கிங் பேங்க் இல்லாம தனித்தனி பிரான்ச்சஸ்களாக இருந்தது. கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்கலாம், இல்லை மேனுவலாக இருந்திருக்கலாம். ஆனா இன்னும் அந்த வழக்குகள் தான் இருக்கு, செல்லுபடியாக இருந்தொன்றிருக்கு. வாடிக்கையாளர் ஒரு வங்கியின் 2 கிளைகளில் 2 கணக்குகளை பராமரித்து வரும்போது அவர் ஒரு கிளையின் கணக்குக்கு வழங்கப்பட்ட காசோலையை மற்ற கிளையின் கணக்குக்கு பாவிக்க கூடாது. சரிதானே? ஒரு வாடிக்கையாளர் வந்து 2 கிளைகள்ல 2 கணக்குகளை பராமரித்து வரைக்கும் ஒரு கிளையின் கணக்குக்கு வழங்கப்பட்ட காசோலை மற்ற கிளையின் மற்ற கணக்குக்கு பாவிக்கூடாது. சட்டப்படி 2 கிளைகளும் உள்ள கணக்குகளும் வங்கி ஒன்றானாலும் வேறு வேறான கணக்குகளாகவே கொள்ளப்படும். இது வழமையான கணக்கு திறக்கப்படும் பொழுது வங்கிகளால் வாடிக்கையாளருக்கு அறிவுறுத்தப்பட வேண்டும். இது முக்கியமான விஷயம். வழமையாக கணக்கு திறக்கப்படும் போது வங்கிகளால் வாடிக்கையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட வேண்டும். வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு கூற தவறும் பொழுது பிரச்சனைகள் எல்லாம் வாடிக்கையாளருக்கு வந்து விளக்கமா சொல்லணும். அப்ப அதுக்குரிய வழக்கு தான் இந்த போனட். முன்னுக்கு வெஸ்ட்மின்ஸ்டர் பேங்க் லிமிடெட் 1966 வந்த வழக்கில வருது. என்ன சொல்லப்படுதுன்றா, இந்த வழக்கில சொல்லப்பட்ட சுருக்கமான விடயம், இந்த காசோலை புத்தகத்துல வந்து இந்த காசோலை புத்தகத்தை கவரிலே அடிச்சு கிடக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த காசோலை பாவிக்க கூடாது, வேறு கணக்கு பாவிக்கூடாது அடிச்சிட்டு இருக்குது. இருந்தாலும் அதை வந்து வளமையா ஒருத்தரும் பார்க்கல, நாங்களே பார்க்கல, வாடிக்கையாளரும் பார்க்கல. வங்கி வாடிக்கையாளருக்கு கணக்கு திறக்கும் போது தெளிவாக அறிவூட்ட வேண்டும். இது வந்து நீதிமன்றம் சொன்ன அறிவுறுத்தல். மற்றும் இந்த வழக்கில் வாடிக்கையாளர் கணக்கிலக்கத்தை மாற்றி காசோலை வழங்கி இருந்தார். அப்ப அவர் இந்த காசோலை வந்து வெட்டி அந்த கணக்கிலக்கத்தை மாற்றி மற்ற கணக்கு கொடுத்திருக்கிறார். பிறகு அதை வந்து ஸ்டாப் பண்ணி இருக்கிறார். ஆனா பின்னருக்கு கொடுக்கின்றது தான் காசோலை விரைந்தகளை கொடுத்த இன்னும் கணனி முறையில் கொடுப்பனவு செய்யப்பட்டது. நீதிமன்றம் வங்கி தவறுக்கு பொறுப்பென தீர்ப்பளித்தது. ஏன் தீர்ப்பளித்தது வங்கின்னு சொன்னால், வங்கி வந்து சொல்லியிருக்கு அவருக்கு இந்த அறிவித்தல் சொல்ல கொடுத்திருக்கு, புத்தகத்தை பிரிண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். ஆனா வங்கிக்கு சொல்லப்பட்டது வங்கி கணக்கு திறக்கைக்குள்ள அவருக்கு சரியாக அறிவுறுத்த வேண்டும், அது செய்யாதபடியால் வங்கி பொறுப்பானதுன்னு சொல்லி தீர்ப்பளிக்கப்பட்டது.
இங்க வாடிக்கையாளர் பிளவுட்டு இருக்காரு தான் வட்டி எழுதி கொடுத்தது, ஸ்டாக் பேமெண்ட் கொடுத்தது. ஆனால் அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல அது அந்த ஸ்டாப் பண்ணாலும் அதை வந்து இந்த கணக்குக்கு அந்த அவர் கொடுத்த இடத்து கணக்குக்கு அந்த ஸ்டாக் பேமெண்ட் இல்லையே, அந்த ஸ்டாக் பேமெண்ட் வேற வேற மற்ற பிராஞ்சின் அக்கௌண்ட் தானே கணக்கு தானே போயிருக்கு. அப்படியால் இங்க வந்து பேமெண்ட் நடந்துட்டது. வங்கி செய்த போல கணக்கு திறக்கைக்குள்ள வாடிக்கையாளருக்கு சொல்லியில ஒரு அக்கௌண்ட் கொடுத்த காசோலையை மற்ற அக்கௌண்ட் பாதிக்கக்கூடாது. இப்ப பாப்போம் மாற்றுண்டியலுக்கும் காசோலைக்கும் உள்ள வேறுபாடுகள். மாற்றுண்டியலுக்கும் காசோலைக்கும் உள்ள வேறுபாடுகள். ஒரு காசோலை வந்து வரைய வழங்கப்படும் அதிகாரம் ஒரு மாற்றுண்டியலை வரைவதை உள்ளடக்கிய அவசியமாக இருக்காது. காசோலை வரைய வழங்கப்படும் அதிகாரம் அத்தாரிட்டி வந்து மாற்றுண்டியலை வரைவதை உள்ளடக்கிய அவசியமாக இருக்காது. அதுக்கு ஒரு வழக்கு போஸ்ட் வர்சஸ் மெக்கது. வந்து காசோலை வந்து வரையறதுக்கு ஒரு அத்தாரிட்டி வரையா கொடுப்படும். ஆனா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து அது யாரும் வரையலாம் இருக்குது. ஆவடா வந்து சட்டத்தை தவிர காசோலைக்கும் சாதாரண மாற்றுண்டியலுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு வாடிக்கையாளர் வங்கியாளர் எழும் உறவு முறை மற்றும் காசோலையின் வரைந்தவர் வரையப்பட்டவரிடையே வாழ்கிறது. இதுல சட்டத்தை விட்டு பார்த்தா காசோலைக்கும் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர்டினன்ஸை விட்டு நாங்க பார்த்தோம்னா காசோலைக்கும் சாதாரண மாற்றுண்டியலுக்கும் உள்ள வேறுபாடு இருக்குன்னா இந்த காசோலையில வங்கியாளர் வாடிக்கையாளர் உறவு முறை வருகிறது மற்றும் காசோலையின் வரைந்தவர் வரையப்பட்டவரிடையே அந்த உறவு முறை இருக்கிறது. மாற்றுண்டியல் அப்படி இல்லை. ஒரு காசோலை உடனடியாக வழங்குவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அது இன்ஸ்டன்ட்லி உடனடியாக காசோலையை எழுதலாம். ஆனா கேள்வியின் போது செலுத்த வேண்டிய மாற்றுண்டியலோட தொடர் பிணையாக கருதப்படுகிறது. கேள்வி டிமாண்ட் பேமெண்ட் ஆன் டிமாண்ட் சொன்னா அந்த உண்டியல் அதுக்கு டைம் போடல தானே. அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை வந்து ஒரு கண்டினியூயிங் செக்யூரிட்டியாக கருதப்படுகிறது, தொடர்ந்து போகும். மாற்றுண்டியலை போலல்லாமல் ஒரு காசோலை சாதாரண போக்கில் ஏற்றுக்கொள்ளப்படாது. இருப்பினும் வங்கியாளர் தேர்ந்தெடுத்தால் அவை மாற்றுண்டியலாக ஏற்றுக்கொள்ளப்படும். சொல்லப்படுது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை போல காசோலை சாதாரண போக்கில் அக்செப்ட் பண்ணப்படுற இல்லையா. ஆனா வங்கியாளர் தேர்ந்தெடுத்தால் அவை மாற்றுண்டியல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏற்றுக்கொள்ளப்படுற இல்லத்தானே காசோலையில மாற்றும் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மாற்றுண்டியல போல. ஆனா பேங்க் விரும்பினா அதை ஏற்றுக்கொண்டு செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது. காசோலைகள் கேள்வியின் போது செலுத்தப்பாடுதானதாக ஒரு வங்கியின் மீது வரையப்படுகின்றன. இது தெரிஞ்ச விஷயம். ஒன் டிமாண்ட் பேமெண்ட் ஆன் டிமாண்ட் கேஷ் செக்ஸ் வந்து பேங்க் மீது எழுதப்படும். ஆனால் மாற்றுண்டிகள் போல தயக்காலம் இல்லை, மறுப்பு ஏற்றுக்கொள்ளல், கொடுப்பனவு மறைப்பறிப்பு போன்றவையும் இல்லை. இதுல பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் அதில் இருக்கு, இதுல இல்லை. வழமையில் மாற்றுண்டியல்கள் பெரும்பாலும் வெளிநாட்டு வர்த்தகத்தில் பாவிக்கப்படுகின்றன. காசோலைகள் பெருமளவில் முற்றிலும் உள்நாட்டு பரிவர்த்தனைகளுக்கே பயன்படுகின்றன. உங்களுக்கு தெரியும் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து இப்ப வந்து இந்த ஃபாரின் ட்ரேட் இன்டர்நேஷனல் ட்ரேட்ல தான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல பாவிக்கப்படுது. ஆனா செக்ஸ் வந்து இங்க அநேகமா உள்நாட்டுல தான் பாவிக்கப்படுகிறது. வங்கியாளர்களை காசோலை கையாளக்கூடிய இருக்கையில் வியாபாரத்தில் வங்கிகள் அல்லாதவை மாற்றுண்டியல்களை வழங்க அல்லது கையாளக்கூடியதாக உள்ளது. முதல் சட்டமான மாற்றுண்டியல் கட்டளை சட்டப்படி மாற்றுண்டியல் காசோலை ரெண்டுமே இந்த சட்டத்தின் கீழ் தான் வருகின்றன. ஒரே சட்டத்துக்கெல்லாம் வருகிறது மாற்றுண்டியல் காசோலை. எனினும் வர்த்தக நடவடிக்கைகள் இரண்டு வித்தியாசமான செயல்பாடுகளை கையாளுகின்றன. இது காசோலை. காசோலை இலகுவான கொடுப்பனவு கருவியாக பாவிக்கப்படும் அதே வேளை மாற்றுண்டியல் இலகுவாகவும் செலவு குறைந்ததாகவும் மாற்றத்தக்க கருவியாக பாவிக்கிறது. ரெண்டுக்குள்ள வித்தியாசம். காசோலை இலகுவான கொடுப்பனவு கருவி பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து செலவு குறைவு காஸ்ட் குறைஞ்சு மாற்றத்தக்க கருவியாக பாவிக்கப்படுறது டிரான்ஸ்ஃபரபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். இதுகள் தான் வந்து வித்தியாசம் சொல்லி இருக்கிறோம். ரைட். இது வந்து கிராசிங்ஸை பற்றி பார்க்க போறோம். ஒரு காசோலையை குறுக்கு கோடு இடுவதால் ஏற்படும் விளைவுகள். இலங்கையின் மாற்றுண்டியல் கட்டளை சட்டம் பிரிவு 76-77 சட்ட ஏற்பாடுகளை குறிக்கிறது. காசோலையில் குறுக்கு கோடுதல் என்பது மற்றொரு வங்கிக்கு அல்லது ஒரு கணக்குக்கு மட்டுமே காசோலை செலுத்தப்பட வேண்டும் என்று செலுத்தும் வங்கிக்கு ஒரு வழிகாட்டுதல் ஆகும். இந்த பேயிங் பேங்குக்கு ஒரு டிரெக்ஷன், இந்த கிராசிங்
சொல்றது crossing என்றது வந்து ஒரு வங்கிக்கு மற்றொரு வங்கிக்கு அல்லது ஒரு கணக்குக்கு மட்டுமே காசோலை செலுத்தப்பட வேண்டும் என்று பணம் செலுத்தும் வங்கிக்கு, அதாவது பேயிங் பேங்க் ஒரு வழிகாட்டல், ஒரு கைடன்ஸ் என்றுதான் சொல்லப்படுகிறது. ஒரு வங்கி குறுக்கு கோடுகளை புறக்கணித்து கர்மபீடத்தினூடாக ஒரு குறுக்கு கோடிட்ட காசோலைக்கு பணம் செலுத்தலாம். பிரச்சனை இல்லை, இப்பவும் செலுத்தப்படுகிறது. cross செக்கு கேஷ் பே பண்ணக்கூடாது இல்லை, பே பண்ணலாம். ஆயினும் என்ன சரியாக 6000 ரூபாய் பண்ணி அதான் ட்ரூ ஓனர் அப்படி எல்லாம் சரிந்தா மேனேஜர் டிசைட் பண்ண பே பண்ணலாம். எவ்வாறாயினும் பணம் செலுத்திய நபருக்கு அந்த பணத்தை பெற உரிமை இல்லை. சரிதானே? அந்த பணம் செலுத்த நபருக்கு அந்த பணத்தை பெற உரிமை இல்லை என்று பின்னர் தெரிய வந்தால் பணம் செலுத்திய வங்கி உண்மையான உரிமையாளருக்கு பொறுப்பாளராக வேண்டி வரும். இதுதான் இந்த பிரச்சனை இருக்கு. க்ரோஸ் பண்ண செக்குக்கு பே பண்ணாங்க, ஓத கவுண்டர் கேஷ் பே பண்ணா அதிண்ட ட்ரூ ஓனர் வந்து இதாக பிரச்சனைப்படுத்தின பிறகு அதுக்கு பொறுப்பாக வேண்டி வரும் வங்கி. மேலும் கட்டளை சட்டம் வழங்கிய சட்ட ரீதியான பாதுகாப்பையும் விளக்கும். கட்டளை பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர்டினன்ஸ்ல பேயிங் பேங்க்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. அந்த ப்ரொடெக்ஷனும் இப்படி இருக்க இல்லாம போகுது. ஏனென்றால் ஒரு குறுக்கு கோட்டுக்கு முரணாக ஒரு காசோலைக்கு பணம் செலுத்துவது வங்கியின் கவலையீனம் என்று கருதப்படும். வங்கியின் கவலையீனம் இந்த சொல்லுதான் முக்கியமானது, நெக்லிஜென்ஸ். குறுக்கு கோட காசோலை விடயத்தில் குறுக்கு கோடு இல்லாத காசோலையை போலல்லாமல் யார் குறித்த காசோலைக்கு பணத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை எளிதாக கண்டறிய முடியும். க்ரோசிங் இருந்தால் ஒரு அக்கௌண்ட்டுக்கால போகணும். அக்கௌண்ட்டுக்கால போனா யாருக்கு அது பேமெண்ட் செய்யுதுன்றதை இலகுவாக கண்டுபிடிக்கலாம். இதை விட அது வந்து ஒரு டைம் இருக்குது. ஒரு காசோலை தொலைஞ்சிட்டா அதுக்கு ஸ்டாப் பேமெண்ட் செய்யறதுக்கு போதிய கால அவகாசம் இருக்குன்னா ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ளால போகிக்க அந்த ப்ராசஸ்ல கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைமுக்கு இடையில அவர் ஸ்டாப் பேமெண்ட் செய்து பணம் செலுத்துவர் பணம் பெறுவர் இருவரையும் பாதுகாக்கிறது. ஸ்டாப் பேமெண்ட் செய்யறதுக்கு போதிய அவசரம் கிடைக்கும். இந்த குறுக்கு கோடு வந்து பணம் செலுத்துவர் மற்றும் பணம் பெறுவர் இருவரையும் பாதுகாக்கிறது. இதுதான் க்ரோசிங். ரைட். இதுல வந்து க்ரோசிங் டைப்ஸை வந்து பார்ப்போம். சில நேரம் உங்களுக்கு வேற பாடங்கள்லையும் வந்திருக்கலாம், அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடா போடணும். ஜெனரல் க்ரோசிங். ஜெனரல் க்ரோசிங் என்று சொன்னா ஒரு காசோலை என்ற முகப்பில குறுக்காக மேலும் கூடுதலாக அந்த ரெண்டு லைனா கீறுறது, பேரலல் லைனா ரெண்டா கீறுறது. அதுக்கு இடையில அந்த லைனுக்கு இடையில அண்ட் கம்பெனி அல்லது வேறு சுருக்க சொற்கள் அல்லது இரண்டு இணையான சமாந்திர குறுக்கு கோடலுக்கு இடையில் கைமாறத்தகாதது, நாட் நெகோஷியபிள் என்ற வார்த்தைகளுடனோ இல்லாமலோ, போட்ல எழுதி காட்டாம நான் கீழே சிட்டிங் மாத்தவணும். அப்ப ரெண்டு இங்க இருக்கு, ரெண்டு பேரலல் லைனை சும்மா கீறி விடலாம். இது வந்து ஜெனரல் க்ளோசிங். அல்லது இதுல அன்கோன்னு எழுதலாம், அல்லது இதுல அக்கவுண்ட் பே என்று வரலாம் ஜெனரல் க்ளோசிங், அல்லது நாட் நெகோஷியபிள் என்று வரலாம். இது வந்து ஜெனரல் க்ளோசிங். இரண்டு சமாந்திர கோடுகள் கைமாறத்தகாது என்ற சொற்களுடன் அல்லது இல்லாமல் அந்த சேர்க்கை ஒரு குறுக்கு கோட்டை உருவாக்குறது மற்றும் காசோலை பொதுவாக குறுக்கு கோடப்படுகிறது. இது வந்து ஜெனரல் க்ளோசிங். இது வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர்டினன்ஸ் பிரிவு 76 ஒன்று. சிறப்பாக குறுக்கு கோடுதல், சிறக்கான ஸ்பெஷல் க்ரோசிங் என்று இருக்குது. இது வந்து ஒரு பேங்கின் பேரே அந்த க்ரோசிங்குள்ள போட்டு எழுதினால் அது வந்து ஸ்பெஷல் க்ரோசிங் என்று சொல்லப்படும். இதுல பார்த்தோம்னா இந்த ஸ்டேட், உதாரணத்துக்கு இதுல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போட்டுக்கு ரெண்டு க்ரோசிங்குள்ள, அதோட வேற என்ன சேர்த்தும் எழுதலாம், பிரச்சனை இல்லை. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கவுண்ட் பே, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நாட் நெகோஷியபிள். ஆனா இதுல பேங்கின் பேர் போட்டுட்டா அது வந்து ஸ்பெஷல் க்ரோசிங்கா வருது. ஒரு காசோலையில் அதன் முகப்பில் குறுக்காக ஒரு வங்கியாளரின் பெயரை கைமாறத்தகாது என்ற சொற்களுடன் சேர்த்தோ அல்லது இல்லாமலோ அந்த சேர்த்தல் ஒரு குறுக்கு கூடாக அமைகிறது. சரி, ஒரு காசோலையில் அதன் முகப்பில் குறுக்காக ஒரு வங்கியாளரின் பெயரை கைமாறத்தகாது என்ற சொற்களுடன் சேர்த்தோ அல்லது இல்லாமலோ அந்த சேர்த்தல் ஒரு குறுக்கு கூடாக அமைகிறது.
மேலும் காசோலை விசேஷமாகவும் அந்த வங்கியாளருக்கும் குறுக்கு கோடிடப்படுகிறது. அந்த பேங்கு போட்டால் அந்த வங்கி தான் அதை கலெக்ட் பண்ணலாம். இதுதானே இப்ப இந்த ஸ்பெஷல் க்ராசிங்னு சொன்னா இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியானா அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும்தான் அந்த செக்கை கலெக்ட் பண்ணலாம். மாற்றுண்டிய கடலைச்சட்டம் 76(2) பிரிவு 76(2). ரைட். இதை விட 3வது வகை வந்து க்ராசிங் கைமாறத்தகாதது குறுக்கு கோடு. நாட் நெகோஷியபிள் க்ராசிங். நாட் நெகோஷியபிள் க்ராசிங் தான் கொஞ்சம் வில்லங்கமாக இருக்கும். இதுல வந்து கேள்விகள் உங்களுக்கு வேற அடிக்கடி வருது. ஒரு நபர் குறுக்கு கோடிட்ட காசோலியை எடுக்கும் இடத்தில் அது கைமாறத்தகாதது என்ற சொற்களை கொண்டுள்ளது. அவர் அக்காசோலியை எவரிடமிருந்து பெற்றாரோ அவரை காட்டிலும் சிறந்த உரித்தை வழங்குவதற்கான திறனை கொண்டிருக்க மாட்டார். சிறுதானே பிரிவு 81. இவர் யார்கிட்ட இருந்த இந்த நாட் நெகோஷியபிள் என்ற ஒரு க்ராசிங்ல இந்த வேர்டிங் போட்டிருந்தால் அவர் யார்கிட்ட இருந்த அந்த காசோலியை பெற்றுக்கொண்டாரோ அவரை விட சிறப்பான எந்த ஒரு டைட்டில் உரித்தையும் பெற்றுக்கொள்ள மாட்டார். சிறந்த உரித்தை வழங்குவதற்கான அதை விட அந்த கெப்பாசிட்டி இவருக்கு இதை விட இன்னொரு ஆளுக்கு அது கொடுக்குற கெப்பாசிட்டி இல்லை. இவருக்கு அவர்கிட்ட அந்த டிஃபெக்ட் இருந்தா அந்த டிஃபெக்டோட உள்ள உரித்து தான் இவருக்கு வந்திருக்கு. அப்ப அதை விட சிறந்த ஒரு உரித்தை இன்னொரு ஆளுக்கு இவரால மாற்றி கொடுக்க இயலாது. அதுதான் இந்த கைமாறத்தகாதுன்ற சொற்களின் அர்த்தம். இந்த வார்த்தைகள் மாற்றத்தினை கட்டுப்படுத்தாத டிரான்ஸ்ஃபரபிள் என்று சொல்றதுக்கு மாற்றம் செக்க கொடுக்கலாம் என்றாலும் பிரச்சனை இல்லை. அப்படியே அந்த வியாபாரத்துல போய்கொண்டு இருக்கும். ஆனால் அந்த உரித்து இருக்குது, அந்த உரித்துல இருக்கிற திறன் வந்து இந்த சிறந்த என்ன உறுத்தி இவருக்கு வந்ததோ அந்த உறுத்தி தான் மற்றவர்களுக்கு போய்கொண்டிருக்க முடியும். அதை விட சிறப்பானும் போவார். ஆனால் மாற்றக்காரருக்கு இருக்கும் உரித்தை மட்டுமே மாற்றுகின்றன. உதாரணமாக ஒரு திருடனிலிருந்து இந்த காசோலியை பெற்ற ஒருவர் அதன் உண்மையான உரிமையாளருக்கு எதிராக வைத்திருக்க முடியாது. இப்ப இதுக்கு நாகூர் பிச்சை வெர்சஸ் கணபதி பிள்ளை என்ற ஒரு வழக்கு. நாகூர் பிச்சை வெர்சஸ் கணபதி பிள்ளை என்ற வழக்கு. இந்த தன் பேரை மாத்திக்கு கேள்வி வருது. ரைட். இது அங்க பின்னுக்கு வருது இன்னொரு இடத்துல. அதுல அந்த வழக்கை பற்றி உங்களுக்கு விளங்கப்படுத்து. ரைட். அப்போ இந்த க்ளோசிங் என்னன்னு பார்த்தா, அதாவது இவரிடம் இருந்து இந்த காசோலியை பெற்றாரோ அவரை காட்டிலும் சிறந்த உரித்தை வழங்குவதற்கான திறனை கொண்டிருக்க மாட்டார். ஆனா இதுக்கு மாற்றத்தை கட்டுப்படுத்தார், மாற்றிக்கொண்டு போகலாம். பெறுநர் கணக்கு குறுக்கு கோடு அக்கவுண்ட் பேயி க்ராசிங். அக்கவுண்ட் பேயி க்ராசிங் என்றது வந்து பணம் பெறுபவரின் கணக்குக்கு மட்டுமே வரவு வைக்க வேண்டும் என்று வங்கியாளருக்கு அறிவிப்பாக இந்த குறுக்கு கோடு செயல்படுது. இது யாருக்கு சொல்லுது? கலெக்டிங் பேங்குக்கு ஒரு எச்சரிக்கை ஒன்றுதான் இது செய்யுது, வேற ஒன்றும் இல்லை. பணம் பெறுபவரின் கணக்குக்கு மட்டுமே வரவு கொண்டு ஒரு வங்கியாளருக்கு அறிவிப்பாக செய்யப்படுது. இந்த கட்டளை சட்டம் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர்டினன்ஸ்ல வந்து இந்த க்ராசிங்கை பற்றி ஒரு கதையும் இல்லை. அதாவது அக்கவுண்ட் பேயி க்ராசிங்கை பற்றி பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர்டினன்ஸ்ல ஒரு கதையும் இல்லை, சைலண்ட். ஆனா 1990ஆம் ஆண்டுல பிரிட்டன்ல வந்து இந்த இங்கிலாந்துல வந்து இந்த சட்டத்தை திருத்தி ஒரு சட்டபூர்வமாக அங்கீகரிச்சிருக்கிறோம். இந்த க்ராசிங் அங்க அங்கீகரிச்சதுக்கு இங்கே ஒன்றும் செய்ய இல்லை, இலங்கையில செய்ய இல்லை. ஆனா அது கேஸ் ரோஸ் வரைக்கும் உதாரணம் காட்டி செய்யலாம். மாற்றுண்டியல் சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காவிட்டாலும் பெறுநர் கணக்கு குறுக்கு கோட்டினை நீதிமன்றங்கள் பல வழக்குகளில் அதனை ஏற்றுக்கொண்டுள்ளபடியால் பொது சட்டத்தின் ஒரு பகுதியாக மாறியுள்ளது. கொமண்டோவின் மாற்றுண்டியல் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிலே அது அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்காவிட்டாலும் இந்த அக்கவுண்ட் பேயி க்ளோசிங் வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டு இல்லை, அல்லதை பற்றி கதை இல்லை. இருந்தாலும் பெறுநர் கணக்கு அக்கவுண்ட் பேயி செக்கை வந்து நீதிமன்றங்கள் பல வழக்குகளில் அதை ஏற்றுக்கொண்டிருக்குது. அப்போ அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டபடியா பொது சட்டம் கொமண்டோவின் ஒரு பகுதியாக மாறியுள்ளது. நீதிமன்றங்கள் பின்வருமாறு சட்ட வியாக்கியானங்களை இந்த குறுக்கு கோட்டுக்கு வழங்கி இருக்கின்றன. அப்ப இதுக்கு வந்து இந்த அக்கவுண்ட் பேயி வந்து இதுக்குரிய என்ன மாதிரி எடுக்கலாம்னு இன்டர்பிரிட்டேஷன் அல்லது சட்ட வியாக்கியானங்களை வச்சுத்தான் இதை வந்து நாங்க பார்க்க போறோம். இது இந்த மாதிரி வருகுதுன்னு சொல்லி இந்த க்ளோசிங்கு என்னென்ன வழிகாட்டி இருக்கண்டு. ஒன்று,
சட்ட அனுமதி இல்லாவிட்டாலும் இந்த சொற்கள் தடை செய்யப்படவில்லை. அவை வெறும் வங்கியாளருக்கு, அவை பெரும் வங்கி, அதாவது கலெக்ஷன் பேங்குக்கு ஒரு வழிகாட்டியாகத்தான் இருக்குது. இதுக்கு சட்ட அனுமதி இல்லாவிட்டாலும் தடை செய்யப்படவில்லை. நிப்பாட்ட சொல்லிட்டு அந்த க்ரோசிங் பாவிக்க கூடான்னு சொல்லல. ஆனா இது வந்து கலெக்டிங் பேங்க் ஒரு வழிகாட்டியா இருக்குது. அதுக்கு ஒரு வழக்கு இம்போர்ட்டர்ஸ் கம்பெனி வெர்சஸ் வெஸ்ட்மின்ஸ்டர் பேங்க் 1927. அடுத்த இன்னொரு வழக்கு சேகரிக்கும் வங்கிக்கு இது ஒரு எச்சரிக்கை. ஒரு வங்கி நியாயமான விசாரணைகள் செய்யாமல் பணம் செலுத்துவதை தவிர வேறு நபருக்காக காசோலியை சேகரிக்கிறது. கவலை இனம் என்ற அடிப்படையில் பிரிவு 82 வழங்கப்படும் பாதுகாப்பு மறுக்கப்படும். இது வந்து கலெக்டிங் பேங்க் வந்து விசாரிக்கணும். ஒரு ஆளுடைய பேர்ல வர காசோலியை வந்து வேற ஆளுக்கு சேகரிக்கலாம். ஆனா சேகரிக்கிறதுக்கே இந்த க்ராசிங்கோட இருக்க வங்கி வந்து நியாயமான விசாரணை, ரீசனபிள் இன்குவாரி, நியாயமான விசாரணைகள் செய்யாமல் பணம் செலுத்துவதை தவிர வேறு நபருக்காக காசோலை சேகரித்தால் கவலையீனம் நெக்லிஜென்ஸ் என்ற அடிப்படையில பிரிவு 82 கலெக்டிங் பேங்க் கொடுக்கப்படுற ப்ரொடெக்ஷனை வந்து இல்லாம போயிருந்தது. 2 வழக்கு இருக்குது. அண்டர்வுட் வெர்சஸ் பேங்க் ஆஃப் லிவர்பூல் 1924, பிவன் வெர்சஸ் த நேஷனல் பேங்க் லிமிடெட் 1966. இந்த வழக்குகள் கொஞ்சம் பாடமாக்கி வச்சுக்கொள்ள வேணும். இந்த இதில் சம்பந்தமாக கேள்வி வரை எழுதினால்தான் சரி. ரைட். இந்த சொற்கள் காசோலியை பெறுநரினால் மூன்றாம் தரப்பினருக்கு மாற்றுவதை சட்டபூர்வமாக தடுக்காது. இந்த அக்கௌண்ட் பை என்றது வந்து தேர்ட் பார்ட்டிக்கு கலெக்ட் பண்றது தடுக்காது. மேலும் காசோலையின் கைமாறத்தக்க அல்லது மாற்றத்தக்க தன்மையையும் அளிக்காது. அதாவது டிரான்ஸ்பரபிலிட்டி, நெகோசியபிலிட்டி அல்லது டிரான்ஸ்பரபிலிட்டியை வந்து இல்லாம செய்யாது. கலெக்ட் பண்றது பிரச்சனை இல்லை, ஆனால் விசாரணை செய்து கலெக்ட் பண்ணும். அதுக்கு வழக்கு இம்போர்ட்டர்ஸ் கம்பெனி வெர்சஸ் வெஸ்ட்மின்ஸ்டர் பேங்க் 1927. இந்த சொற்கள், அதாவது அக்கௌண்ட் பை ஒன்லி என்ற செக் வந்து பணம் செலுத்தும் வங்கிக்கு கூடுதல் கடமையை செலுத்தாது. பேயிங் பேங்குக்கு இதால் எந்த பிரச்சனையும் இல்லை. பணம் செலுத்தும் வங்கிக்கு கூடுதல் கடமையை செலுத்தாது. ஒரு வங்கியாளருக்கு காசோலியை செலுத்துகின்றன என்றால் பேயிங் பேங்க் வந்து ஒரு பேங்குக்கு தானே காசை கொடுக்குது. அப்ப கலெக்டிங் பேங்குக்கு அந்த காசை பெய்யுது. பெயரிடப்பட்ட பணம் பெறுநருக்காக சேகரிக்கும் வங்கி அதை சேகரிக்கிறது என்பதில் திருப்தி அடைகின்றது. பெயரிடப்பட்ட பணம் பெறுநருக்காக, அதாவது ஒரு பெயர் போடப்பட்ட ஒரு பேய், அவருக்காண்டி கலெக்டிங் பேங்க் அதை சேகரிக்கின்றது, திருப்தி அடைகின்றது. அது முற்றிலும் சேகரிக்கும் வங்கியின் பொறுப்பாகும் என்றதுக்கு இந்த வழக்கிற்கு யூனிவர்சல் கேரண்டி பிரைவேட் லிமிடெட் வெர்சஸ் நேஷனல் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா 1965 வந்த வழக்கு. இதுதான் வந்து அக்கௌண்ட் பேய். அப்ப இந்த அக்கௌண்ட் பேய்க்கு வந்து இந்த வழக்குகளை வச்சுத்தான் இந்த சொல்லுக்குள்ள வியாக்கியானம், இன்டர்பிரிட்டேஷன், சட்ட லீகல் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி நீதிமன்றங்கள் வழங்கி இருக்கின்றதை இந்த வழக்கல்ல வச்சு இந்த பார்க்க வேணும். ரைட். அடுத்தது காசோலியை யார் குறுக்கு கோடிடலாம்? யார் குறுக்கு கோடலாம்? ஒரு காசோலையின் பணம் பெறுநர், அதாவது பேய், அல்லது தொடர்ந்து வரும் வைத்திருப்பவர், ஹோல்டர், காசோலியை குறுக்கு கோடிட முடியும். செக்ஷன் 77 மில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர்டினன்ஸ் 77 சொல்லுது, காசோலி ஒன்று பொதுவாக அல்லது விசேஷமாக வரைந்தவரால் குறுக்கு கோட்டப்படலாம். ரோவர் காசோலி வரைந்தவராலையும் ஜெனரல் க்ராசிங் நாங்கள் பார்த்துக்கணும் தானே, ஜெனரலாக க்ராஸ் பண்ணையிலும் அல்லது ஸ்பெஷலாயும் க்ராஸ் பண்ணையிலும், ஒரு பேங்கின் பேரை போட்டும் க்ராஸ் பண்ணையில் இல்ல, ஒரு காசோலின் பணம் பெறுநர் பேய் அல்லது தொடர்ந்து வர்ற ஹோல்டர் சரிதானே, அவையும் வந்து குறுக்கு கொள்ள முடியும் என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப காசோலியை யார் குறுக்கு கொள்ளலாம் என்று சொன்னதுக்கு தான் இந்த விளக்கம். பணம் பெறுநர் அல்லது தொடர்ந்து வரும் வைத்திருப்பவர் காசோலியை குறுக்கு விட முடியும். அதே போல ஒரு காசோலை வர வந்து ஒரு பொதுவாக குரோஸ் பண்ணலாம் அல்லது விசேஷமாக குறுக்கு கொள்ளலாம். இனி இதில் பார்த்தோம்னா எப்படி குறுக்கு கோடு போடலாம். ஒரு காசோலை குறுக்கு கோடிடப்படாத இடத்து
வைத்திருப்பவர் பொதுவாக அல்லது விசேஷமாக குறுக்கு கோடலாம். சரிதானே? ஒரு காசோலை வந்து ஓப்பன் செக்கா இருக்கல அதை வந்து வைத்திருப்பவர் ஹோல்டர் வந்து தன்னுடைய பாதுகாப்புக்கு அந்த காசோலின் பாதுகாப்புக்காண்டி அதை ஒரு ஜெனரலா அல்லது ஸ்பெஷலா க்ளோஸ் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? ஜெனரல்னு சொல்லிக்கா இல்லை ஒரு லைனை போடலாம், இல்லை அதுக்குள்ள அன்போவோ இன்னும் போட்டு செய்யலாம், இல்லை ஒரு பேங்கின் பேரை போட்டு க்ளோஸ் பண்ணலாம். ஒரு காசோலை பொதுவாக குறுக்கு கோட்டப்பட்டிருக்கும் போது வைத்திருப்பவர் அதை சிறப்பாக குறுக்கு கொள்ளலாம். அப்ப ஒரு காசோலை பொதுவாக சும்மா ஜெனரல் க்ளோசிங் போட்டு கிடக்கு, 2 லைனை போட்டிருக்கு, அதுக்கு நோட் நெகோஷியபிள் இல்லை சும்மா அன்போவோ ஏதோ போட்டிருந்தா அதை வேணுமெண்டா அதுக்குள்ள சிறப்பாக அதாவது ஒரு பேங்கின் பேரை போட்டு ஸ்பெஷல் க்ளோசிங்கா மாற்றலாம். அதை வைத்திருப்பவர் செய்யலாம் ஹோல்டர். ஒரு காசோலை வந்து பொதுவாக அல்லது விசேஷமாக குறுக்க போட்டிருக்கும் போது வைத்திருப்பவர் கைமாறத்தகாத இந்த சொற்களை சேர்க்கலாம். அப்ப இது வந்து ஜெனரலோ ஸ்பெஷல் க்ளோசிங்கோ அதுக்கெல்லாம் வந்து நோட் நெகோஷியபிள் சொல்ல வேண்டாம் சேர்க்கலாம். ஒரு காசோலை விசேஷமாக குறுக்கு கோட்டப்பட்டிருக்கும் போது அதை குறுக்கு கோட்ட வங்கியாளர் அதை சேகரிப்பதற்காக மற்றொரு வங்கியாளருக்கு மீண்டும் குறுக்கு கோட்டிடலாம். சரி, அப்ப ஒரு க்ளோஸ் பண்ணி இருக்க செக் வந்து ஒரு பேங்கின் பேர் போட்டு க்ளோஸ் பண்ணி இருக்கல அதை வந்து கலெக்டிங் பேங்க் வந்து மற்றொரு வங்கியாளருக்கு மீண்டும் குறுக்கு கொள்ளலாம். அதை சேகரிப்பதற்காண்டி இன்னொரு வங்கிக்கு அனுப்பிக்கல தானும் க்ளோஸ் பண்ணி அனுப்பும். ஒரு குறுக்கு கோட்ட அல்லது பொதுவாக குறுக்கு கோட்ட காசோலை வங்கியாளருக்கு சேகரிப்புக்கு அனுப்பப்பட்டால் அவர் அதை தனக்குத்தானே சிறப்பாக குறுக்கு கோரிட கூடும். ஒரு க்ளோஸ் பண்ணாத அல்லது ஸ்பெஷல் க்ளோசிங் போட்டு ஒரு காசோலைக்கு வந்து கலெக்ஷனுக்கு அனுப்பப்பட்டால் அதை வந்து கலெக்டிங் பேங்க் வந்து தானே குறுக்கு கோடலாம். அது வந்து பிரிவு 77 இருக்கு. அப்ப யார் குறுக்கு கோடலாம் என்று சொல்லி இந்த இதுல சொல்லப்பட்டு இருக்கிறது. சிறுதானே காசோலை யார் குறுக்கு கொள்ளலாம்னு சொல்லி இதுல சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை பார்த்துக்கொள்ளலாம். குறுக்கு கோடுதல் என்பது ஒரு காசோலையின் ஒரு பகுதியாகும். பிரிவு 78 சொல்லுது. குறுக்கு கோடல் வந்து இட்ஸ் a மெட்டீரியல் பார்ட் ஆஃப் a செக். மெட்டீரியல் பார்ட் ஆஃப் a செக். ஒரு காசோலையின் ஒரு பகுதி. எந்த நபரும் குறுக்கு கோட்டினை மாற்ற அல்லது சேர்க்க, அதாவது சட்டமூலத்தால் அங்கீகரிக்கப்பட்ட, நாங்க மேல பார்த்திருக்கோம் தானே, அதான் சட்டமூலத்தால் மாற்று சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. இது தவிர அளிக்கப்படுவதும் சட்டபூர்வமானதாக இருக்காது. அப்ப இந்த சட்டத்துல சொல்லப்பட்ட மேல் சொல்லப்பட்டதை விட வேறு ஆட்கள் வந்து குறுக்கு கோட்டினை மாற்ற அல்லது அழிக்கிறது சட்டபூர்வமானதாக இருக்காது என்று சொல்லி பிரிவு 78 சொல்லுது. இப்ப பாப்பம் குறுக்கு கோடிட்ட காசோலைக்கு கொடுப்பனவு செய்யும் வங்கியாளரின் கடப்பாடு. ஒரு க்ராஸ் செக்குக்கு பேமெண்ட் செய்தால், ஒரு பேங்கை வந்து பேமெண்ட் செய்தால் அவற்றை கடப்பாடு இந்த மாதிரி வருதுன்னு பார்ப்போம். ஒப்ளிகேஷன் இந்த மாதிரி வருது. பிரிவு 79 அதை சொல்லுது. குறுக்கு கோட்டுக்கு மாறாக ஒரு காசோலைக்கு பணம் செலுத்தும் ஒரு வங்கியாளர் அதன் உண்மையான உரிமையாளர் சந்தித்த எந்த ஒரு இழப்புக்கும் பொறுப்பாவார். அது இந்த ட்ரூ ஓனர்ன்னு சொல்றது. ட்ரூ ஓனர், உண்மையான உரித்தாளர் ட்ரூ ஓனர். அந்த குறுக்கு கோட்டுக்கு சிக்க வந்து நம்பி ஒரு ஆளுக்கு பே பண்ணிட்டால் அந்த உண்மையான உரித்தாளர் வந்து தனக்கு ஏற்ற டேமேஜஸை கிளைம் பண்ணிக்க பேங்க் வந்து பொறுப்பாக வேண்டி வரும். இருப்பினும் பின்வரும் சந்தர்ப்பத்தில் குறுக்கு கோட்ட காசோலைகளுக்கு பணம் செலுத்தும் வங்கிகளுக்கு இந்த பிரிவு பாதுகாப்பை அளிக்கிறது. இதுக்கு பணம் கவுண்டர் கால செலுத்துறது வேற, இருந்தாலும் குறுக்கு கோட்டுக்கு மாறாக ஒரு காசோலைக்கு பணம் செலுத்தும் வங்கியாளர் பொறுப்பு ஆவார். ஆனா பின்வரும் குறுக்கு கோட்ட காசோலைக்கு பணம் செலுத்தும் வங்கிகளுக்கு இந்த பிரிவு பாதுகாப்பு அளிக்கிறது. காசோலை குறுக்கிடப்பட்டிருப்பது தெரியாதிருப்பது. சில நேரம் அந்த வாடிக்கையாளர் வந்து குறுக்கு கோடைக்குள்ள தெரியாம இருக்கும், அல்லது அழிக்கப்பட்டிருக்கும், அல்லது மாற்றப்பட்டிருப்பது. சில நேரம் இந்த குறுக்கு கோட்டை மாற்ற, அல்லது வங்கியாளர் தன் நன்னம்பிக்கையுடனும் அத்துடன் வங்கியாளர் நன்னம்பிக்கையுடனும் கவலையினமின்றியும் பணம் செலுத்தியுள்ளார். இந்த கண்டிஷன்ஸ் இருந்தா வங்கிக்கு வந்து பாதுகாப்பு இருக்கு. எப்படி? குறுக்கு கோடு இருப்பது தெரியாதிருப்பது,
சில நேரம் வாடிக்கையாளர் வந்து இந்த காசோலின் மேல் இடது பக்க மேல் மூலையில சின்னனா மெல்லிசா போடுவி நம்ம ஒரு ட்ரிக்கியா ஒன்று போடுறது. இதுல நான் காட்டுறவங்களுக்கு தெரியுமோ தெரியும் பாருங்க. இந்த இதுல வந்து இந்த காசோலை இதுன்னு சொன்னா இந்த காசோலை இந்த இடத்துல ரெண்டு இந்த காசோலை இதுல ஏதாவது சின்ன 2 குறுக்கு கோடு போடுவீங்க. சின்ன ஒரு 2 கோடு இதுக்கு போட்டா சின்ன நேரம் அவசரத்துல வேலை செய்ய சின்ன நேரம் தெரியாது. 2 சின்ன குறுக்கு கோடு போட்டா தெரியாது. அல்லது அதுல வந்து மெல்ல அழிச்சிட்டா தெரியாது. சில நேரத்துல அழிக்கிறதும் இருக்கு அல்லது மாற்றி இருக்கிறது வங்கியாளர். ஆனா அப்படியான நேரத்துல வங்கியாளர் வந்து ஒரு நன்னம்பிக்கையுடனும் கவலை இனமின்றியும், அதாவது குட் ஃபெய்த் அண்ட் வித்தவுட் நெக்லிஜென்ஸ் பேமெண்ட் சேர்த்து இருந்தால் பேங்கிக்கு வந்து இந்த பாதுகாப்பு மாற்றுண்டியர் கடலை சட்டம் பிரிவு 79(2) பேயிங் பேங்குக்கு ப்ரொடெக்ஷன் இந்த சட்டத்தின் பிரிவுகளை கிடைக்கிறது. குறுக்கு கோட்ட காசோலைக்கு கொடுப்பனவு செய்வதில் பணம் செலுத்தும் வங்கிக்கு பாதுகாப்பு எப்படி வருகிறது? மாற்றுண்டியல் கடலை சட்டம் பிரிவு 80 குறுக்கு கோட்ட காசாலைக்கு கொடுப்பனவு செய்யும் வங்கியாளரின் சட்ட பாதுகாப்பை வழங்குகிறது. ஒரு குறுக்கு கோட்ட காசோலைக்கு வரையப்பட்ட வங்கியாளர் நன்னம்பிக்கையுடனும் கவலை இனமின்றியும் கொடுப்பனவை செலுத்துகிறார். இதுதான் முக்கியமான வசனம். வித் குட் ஃபெய்த் அண்ட் வித்தவுட் நெக்லிஜென்ஸ். குட் ஃபெய்த் அண்ட் வித்தவுட் நெக்லிஜென்ஸ் பேமெண்ட் செய்கிறது. நன்னம்பிக்கையுடனும் கவலை இனமின்றியும், கவலை இனம் அல்லது கவலை இனம் சேர்க்கிறார். பொதுவாக குறுக்கு கூடப்பட்டால் ஒரு வங்கியாளருக்கு மற்றும் விசேஷமாக குறுக்கு கோட்டப்பட்டால் அது குறுக்கு கோட்டப்பட்ட வங்கியாளருக்கு அல்லது சேகரிப்பதற்கான அவரது முகவர் ஒரு வங்கியாளராக இருப்பது காசோலைக்கு கொடுப்பனவு செய்யும் வங்கியாளர் மற்றும் காசோலை பணம் பெறுபவரின் கைகளில் வந்திருந்தால் வரைந்தவருக்கு முறையே உரிமை உண்டு. அதே உரிமைகள் மற்றும் காசோலை உண்மையான உரிமையாளருக்கு பெறப்பட்டதைப் போலவே அதே நிலையில் வைக்கப்படும். பொதுவாக குறுக்கு கூடப்பட்டிருந்தால் ஒரு வங்கியாளர் மற்றும் இந்த பிரிவுகளை கொஞ்சம் பாடம் வச்சுக்கொள்ளுங்க. இது கொஞ்சம் லீகல் வேர்ட்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணி எப்படி வருது. விசேஷமாக குறுக்கு கூடப்பட்டிருந்தால் அதாவது பேங்கின் பேர்ல குறுக்கு கூட்டப்பட்ட வங்கியாளருக்கு அதில் சேகரிப்பதற்கான அவரது முகவர் ஒரு வங்கியாளராக இருப்பது காசோலைக்கு கொடுப்பனவு செய்யும் வங்கியாளர் மற்றும் காசோலை பணம் பெறுபவரின் கைகளில் வந்திருந்தால் பேயின் கையில காசு கிடைச்சிருக்குது வரைந்தவருக்கு முறைய உரிமை உண்டு. அதே உரிமைகள் மற்றும் காசோலை உண்மையான உரிமையாளருக்கு செலுத்தப்பட்டதை போலவே அதே நிலையில் வைக்கப்படும். கலெக்டிங் இந்த பேயிங் பேங்குக்கும் அதே உரிமைகள் குறுக்கு கோட்ட காசோலைக்கு செலுத்தப்பட்டதுக்கு வருகிறது. குறுக்கு கோடிட்ட காசோலைகள் தொடர்பாக சேகரிக்கும் வங்கிக்கு பாதுகாப்பு. இப்ப பார்ப்போம் அது பேயிங் பேங்க், சேகரிக்கும் வங்கிக்கு பாதுகாப்பு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். கிராஸ் செக்ஸ் சேகரிக்கும் வங்கிக்கு சில குறித்த சந்தர்ப்பங்களில் பிரிவு 82 பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. எப்படி? ஒரு காசோலை வங்கியாளருக்கு பொதுவானதாகவோ அல்லது விசேஷமாகவோ குறுக்கு கூட்டப்பட்டு ஒரு வங்கியாளர் நன்னம்பிக்கையுடனும் கவலையினமின்றியும் அவருக்காக பணம் பெறுகிறார். இதுல வந்து வாடிக்கையாளருக்காண்டித்தான் வங்கி வந்து பணம் பெறுகிறது. சரிதானே? அப்ப ஒரு காசோலை வாடிக்கையாளருக்கு பொதுவாக இல்ல விசேஷமாக குறுக்கிடப்பட்டு வங்கியாளர் நன்னம்பிக்கையுடனும் கவலையினமின்றியும் இந்த சொல்லி திரும்ப திரும்ப பாயோடு கவனித்துக் கொள்ளுங்க. அதற்காக பணம் பெறுகிறார் மற்றும் வாடிக்கையாளருக்கு உறுதி இல்லை அல்லது குறைபாடுள்ள உறுதி இருந்தால் சரிதான். இப்ப வாடிக்கையாளருக்கு உறுதி இல்லை அல்லது குறைபாடு இந்த டைட்டில் டிஃபெக்ட் இருக்குது. வங்கியாளர் அக்காசோலையின் உண்மையான உரிமையாளருக்கு அத்தகைய பணத்தை பெற்றுக்கொண்டார் என்ற காரணத்துக்காக மட்டும் எந்த பொறுப்பையும் ஏற்க மாட்டார். வங்கி வந்து ஒரு குரோஸ் பண்ணி இருக்கீங்க தந்த நம்பிக்கையுடன் கவலையினமின்றியும் அதுக்காக பணம் பெறக்குள்ள வாடிக்கையாளருக்கு உறுதி இல்லை அல்லது குறைபாட உறுதி இருந்து கேட்க வங்கியின் உண்மையான அந்த காசோலின் உண்மையான உரிமையாளருக்கு அந்த பேங்க் வந்து அந்த அதை கலெக்ட் பண்ணி எடுத்தது என்ற காரணத்துக்காக மட்டும் கலெக்டிங் பேங்க் பொறுப்பாக மாட்டாது. இரண்டாவது, ஒரு வங்கியாளர் ஒரு குறுக்கு கோட்ட காசோலையின் கொடுப்பனவை ஒரு வாடிக்கையாளருக்காக
இந்த பிரிவின் அர்த்தத்துக்குள் பெறுகின்றார். சிறுதான். ஒரு வங்கியாளர் குறுக்கு கோரிட்ட காசோலையின் கொடுப்பனவை ஒரு வாடிக்கையாளருக்காக இந்த பிரிவின் அர்த்தத்துக்கு பெறுகிறார். இருப்பினும் அக்காசோலை தொகையை கொடுப்பனவை பெறமுன் வாடிக்கையாளர் கணக்கில் வர வைக்கிறார். என்னண்டா, வங்கியாளர் குறுக்கு கோட காசோலை கொடுப்பனை வாடிக்கையாளருக்காக இந்த பிரிவில் அத்துப்புற, இருப்பினும் காசோலை தொகையை கொடுப்பனவு பெறமுன் வாடிக்கையாளர் கணக்கில் வர வைக்கிறார். இப்போ வந்து வாடிக்கையாளர்களை வரவில்லை வச்சுட்டு தான் வங்கி வந்து தனக்காக கலெக்ட் பண்ணுது காசோலை. அப்படித்தான் இப்ப நடக்கிறது. கலெக்ட் பண்ணி வரவு வச்சுட்டு வங்கி அந்த மற்ற பேங்க்ல இருந்து கலெக்ட் பண்ணி அனுப்புதுன்னு சொல்லுது. இப்படியா இருக்க வங்கிக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லுது. 82 பாதுகாப்பு. இது 2. இப்ப பாப்போம் not negotiable crossing. கைமாறத்தகாத குறுக்கு கோடு வந்து ஒரு நபர் குறுக்கு கோரிட்ட காசோலையை எடுத்துக்கொள்ளும் போது அதில் கைமாறத்தகாத என்று வார்த்தையை கொண்டிருக்கிறது. அவர் அதை எவரிடம் இருந்து பெற்றாரோ அந்த நபரை விட காசோலைக்கு ஒரு சிறந்த உறுத்தினை கொண்டிருக்கவும் மாட்டார் மற்றும் கொடுக்கவும் முடியாது. இது நாங்க முதலே பார்த்துட்டோம். not negotiable என்ற crossing இருந்தால், கைமாறத்தான குறுக்கு கோடு இருந்தால், அந்த காசோலையில் எடுக்கையே அந்த காசோலை யார்கிட்ட பெற்றாரோ அதுல அந்த யார்கிட்ட வீணாரோ அந்த நபருக்கு உள்ள உறுத்தினை விட விசேஷமாக இவருக்கு எதுவும் பெறாது. அல்லது இவர் இன்னொரு ஆளுக்கு கொடுக்க போனார் என்றால் இவரும் விசேஷமா எதுவும் அவருக்கு உரித்த கொடுக்க முடியாது. இப்ப இந்த குறுக்கு கோட்டின் விளைவு என்னவென்றா, கைமாறத்தகாத காசோலை எடுத்து அதை ஒரு கைமாறத்தக்க பாதுகாப்பு என்று கருது எவரும் அவ்வாறு செய்யும் போது அவர்கள் அதற்கு உரித்து இல்லாத ஒருவரிடமிருந்து ஆபத்தினை எடுத்துக் கொள்கின்றனர். அது திருடப்பட்டதாகவோ அல்லது மோசடி மூலம் பெறப்பட்டதாகவோ இருக்கலாம். ஒரு நெகோசியபிள் செக்கை வந்து நோட் நெகோசியபிள் செக்கை எடுத்து அது உண்மையாரு அதை எடுத்து நல்ல விஷயம், நல்ல பாதுகாப்பான செக்யூரிட்டியை நினைத்து கொண்டு எடுத்து வச்சு கொண்டிருந்தால் அது அப்படி ஒரு உறுதி இல்லாத டைட்டில் அவருக்கு இல்லாத ஒரு ஆள்கிட்ட இந்த எடுத்து வச்சுக்கொண்டா ஒரு பாதுகாப்பு வந்து ஒரு ரிஸ்க் எடுத்துக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டால் ரிஸ்க் எடுத்துக்கொள்றார். சில நேரம் அது களவாடப்பட்டதா இருக்கலாம், அல்லது மோசடி மூலம் பெறப்பட்டுக்கலாம், அல்லது மதிப்பெலன் அங்க அந்த கன்சிடரேஷன் கொடுபடாம இருந்திருக்கலாம். அப்படி இருக்க பிரச்சனை இருக்குது. நாங்க பார்ப்போம். இதுல 2 கேஸ் போட்டு கிரேட் வெஸ்டர்ன் ரயில்வே வர்சஸ் லண்டன் அண்ட் கண்ட்ரி கவுண்டி பேங்கிங் கால் லிமிடெட் 1901, மற்ற வில்சன் அண்ட் மீசன் வர்சஸ் பிக்கரிங் 1946 2 கேஸ் இலங்கையிலேயே வழக்கு இருக்குது. அடிக்கடி கேள்வி வர பிரச்சனை. இப்ப இலங்கையில உயர் நீதிமன்றத்தால தீர்க்கப்பட்ட வழக்கு ஒன்று. இது வந்து நாகூர் பிச்சை வர்சஸ் கணபதி பிள்ளை 1963 முன்னுக்கு சொன்னான். இதுல பாப்போம். இதுல வந்து இந்த வழக்கிலே என்றா இங்க வந்து முதலாம் பிரதிவாதி என்று சொன்னால் நாகூர் பிச்சை என்றா கணபதி பிள்ளை தான் இங்க வழக்கு போடுற. கணபதி பிள்ளை வழக்காளி, இவர் பிரதிவாதி. சிறுதானி பிரதிவாதி என்று சொல்ற முதலாம் பிரதிவாதி நாகூர் பிச்சை. இப்ப வந்து முதலாம் பிரதிவாதி காசோலை வரைந்தவர். நாகூர் பிச்சை காசோலை வரைஞ்சிக்கார். ஒரு உற்பத்தி வர்த்தகர். ரூபாய் 500க்கு இல்ல மாறி சொல்றார். கணபதி பிள்ளைக்கு எதிராக வழக்கு போடுறார் நாகூர் பிச்சை. சிறுதானி தான் வழக்கு போடுறாரு. இங்க வந்து நாகூர் பிச்சை வந்து கணபதி பிள்ளைக்கு எதிராக தன்னை வழக்கு போடுறார். கணபதி பிள்ளை தான் காசோலை வரைஞ்சிருக்கிறார். இப்ப 500 ரூபாய்க்கு 2ஆம் பிரதிவாதிக்கு ஒரு காசோலை வரைந்து சில பொருட்களை அவருக்கு விநியோகிப்பதற்காக வழங்கினார். அப்ப இவர் வந்து ஒரு காசோலை 500 ரூபாய் கொடுத்து சில சாமான்களை தனக்கு வழங்க சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆனா அவர் என்ன செய்திருக்கிறார், 2ஆம் பிரதிவாதி அந்த காசோலை கொடுக்கல இவர் அதுக்கு நொட் நெகோசியபிள் அதாவது கைமாறத்தகாத என்ற குறுக்கு கூடப்பட்டிருக்குது. 2ஆம் பிரதிவாதி பொருட்களை தான் ஒத்துக்கொண்டபடி வழங்க இல்லை. சரிதானே. அப்ப முதலாம் பிரதிவாதிக்கு கொடுக்காமல் அதாவது பொருட்களை கொடுக்காம என்ன செய்து விட்டிருக்கிறார், கொடுக்காதபடியால்
இந்த முதலாம் பிரதிவாதி என்ன செய்து விட்டார், அந்த காசு தனக்கு பொருள் வராபடிய பேங்குக்கு ஆரம்பிச்சு தன் பேங்குக்கு ஆரம்பிச்சு ஸ்டாப் பேமெண்ட் செய்து விட்டார். ஸ்டாப் பேமெண்ட் செய்த பிறகு இந்த ஸ்டாப் பேமெண்ட் செய்தது தெரியாமல் இரண்டாம் பிரதிவாதி என்ன செய்யறார், இந்த காசோலைக்கு என்டோஸ் பண்ணி இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து 500 ரூபாய்க்கு சாமானியம் ஏதோ வாங்கி இன்னும் செய்து போட்டு மற்றவருக்கு கொடுத்துட்டார். சரிதானே? இப்ப இந்த வழக்காளி, அதாவது வழக்காளி கொடுத்துட்டார். வழக்காளி வந்து 500 ரூபாய் கொடுத்துட்டார், 500 ரூபாய்க்கு சாமான கொடுத்தாரோ காசை கொடுத்துட்டு வேண்டிட்டார். இப்ப ரெண்டாம் பிரதி வழக்காளி வந்து காசோலிய பேங்குக்கு பேமெண்ட்டுக்கு கொடுக்கல, ஸ்டாப் பேமெண்ட்னால டிஸ்வால்வ் பண்ணப்படுகிறது, மறக்கப்பட்டது. வழக்காளி தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது, முதலாம் பிரதிவாதி பொறுப்பல்ல, அதாவது காசோலியை வரைந்தவர் பொறுப்பல்ல. ஏனென்றா முதலாம் பிரதிவாதி பொறுப்பல்ல, ஆனா இரண்டாம் பிரதிவாதி பொறுப்பாவார் என்று தீர்ப்பளித்தது. ஏனென்றா இங்க வந்து இரண்டாம் பிரதிவாதிக்கான உரிமையை விட அக்காசோலைக்கு எந்த நல்ல உரித்தையும் கொண்டிருக்க மாட்டார் வழக்காளி. ஏனென்றா முதலாம் பிரதிவாதி வந்து செக் காசோலியை கொடுத்து இரண்டாம் பிரதிவாதி கொடுத்தவர் தனக்கு சாமான் கொடுக்க சொல்லியா, இரண்டாம் பிரதிவாதி காசை கொடுக்க, சாமான்களை கொடுக்க இல்லை, சாமான்களை கொடுக்காபடியா அவருக்கு அங்க ஒரு அந்த காசோலியில உரித்து இல்லை, ஒரு டிஃபெக்டான உரித்து இருக்கு. அந்த டிஃபெக்டான உரித்தோட இந்தியால வந்து வழக்காளிக்கு அதை கொடுத்துருக்கிறார். ஆனா வழக்காளிக்கு கொடுக்க இரண்டாம் பிரதிவாதி அதுக்குரிய பணத்தை பொருளையோ பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஆனபடியத்தான் அந்த நொட் நெகோசியல் என்ற கிராசிங் இருந்தபடியால் அங்க உரித்து இல்லாபடிய இரண்டாம் பிரதிவாதி வந்து அங்க வந்து வழக்காளிக்கு எந்த ஒரு நல்ல உரித்தையும் கொடுக்க முடியாது. ஆனபடியால் இரண்டாம் பிரதிவாதி தான் பெற்ற காசோலைக்கு பொருட்களை வழங்கவில்லை. யாருக்கு? முதலாம் பிரதிவாதிக்கு. இது தொடர்பாக அவரது நடவடிக்கை மதிபலன் தேவைப்பாடு காரணமாக நிச்சயமாக தோல்வியடைந்தது. இதனால் வழக்காளியின் நிலை முதலாம் பிரதிவாதிக்கு எதிராக தோல்விவிட்டது. அதாவது காசோலை வரைந்தவருக்கு எதிராக வழக்காளி இந்த நிலை தோல்வி அடைஞ்சன்னு சொல்லி, இது இந்த நோட் நெகோசியபிள் கைமாறத்தகாது என்று கிராசிங் போட்டிருந்தபடியா இந்த நிலைமை வந்திருக்குது. கைமாறத்தகாது என்று கிராசிங் போடாமல் விட்டிருந்தா நிலைமை மாறி இருக்கும். அதாவது தனக்கு உரித்தில்லாத ஒன்றை இந்த நிலைக்கு மாற்ற முடியாது. இதே மாதிரி வழக்கல் தான் இதே மாதிரி இலங்கை வழக்கல் இருக்கு. சையத் முகமது வர்சஸ் இப்ராஹிம், முகமது லெப்பி வர்சஸ் பெமோரிஸ். இதே மாதிரி கேஸ் எல்லாம் காசு கொடுத்து போட்டு பிறகு சாமகாதலுக்கு இல்லாமல் நோட் நெகோசியபிள் கொஸ்டின் போட்டோடைய வழக்கல்ல வர்ற பிரச்சனை. இது நாங்கள் முதல் பார்த்துட்டோம், அக்கௌண்ட் பே க்ரோசிங்ஸை பற்றி பார்த்துட்டோம். இனி போஸ்ட் டேட்டட் செக்ஸ். போஸ்ட் டேட்டட் செக்ஸ்ல வந்து போஸ்ட் டேட்டட் செக்னு சொன்னா நாள் பட்டது, அதாவது சாரி முதல்ல வந்து போஸ்ட் டேட்டட் இல்ல ஸ்டேல் செக். ஸ்டேல் செக்கை பார்ப்போம். ஸ்டேல் செக் என்று சொன்னால் நாள்பட்ட காசோலை. மேலும் இந்த காசோலை வந்து நாள்பட்ட தான் சொல்றோம், காலம் கடந்த சொல்லி சொல்றோம் நாள்பட்டது. சரிதானே? எக்ஸ்பயர்ட் என்ற சொல்லி பாவிக்கிறதுல ஸ்டேல். இப்ப இலங்கையில வந்து நாள்பட்ட காசோலை என்றால் அது வரையப்பட்ட தேதிக்கு 6 மாதங்களுக்கு மேற்பட்டது. 6 மாதங்களுக்கு மேற்பட்டது தான் நாள்பட்ட காசோலை. அது வந்து நாங்க ஸ்டேல் செக் என்ற ரிமார்க்கோடு திருப்பி அனுப்போம். உதாரணத்துக்கு இன்றைக்கு 7ஆம் தேதியா இருந்தால் இன்றைக்கு ஆகஸ்ட் 7, இதுக்கு முதல் 6 மாதத்துக்கு முதல் வரையப்பட்ட பிப்ரவரி 7 என்று சொன்னா இன்றைக்கு வரைக்குள்ள அதை திருப்பி அனுப்பப்படும் நாட்பட்ட காசோலை என்று சொல்லி, இது வந்து நாட்டுக்கு இந்த காலவாசம் நாட்டுக்கு நாறுகோடுப்படப்ப. இந்தியாவில் வந்து இது இந்த காலம் இது வந்து வேறு. ஆஸ்திரேலியாவில் வந்து 15 மாதம், இந்தியாவில் 9 மாதமாக இருக்க நினைக்கிறேன். அது வந்து டைம் மாற்றினோம். அது வந்து என்னாக ஆஸ்திரேலியாவில் சனம் என்ற வருஷம் பிறப்பு மாறிட்டுல இந்த வருஷத்தை போடுறத பிழையா போடுறது மறந்து சொல்லி 15 மாதமா மாற்றிருக்கிறோம். இப்போ இது வந்து நாட்டுக்கு நாடு மாறுபடலாம். ஆனால் இங்கிலாந்துலேயும் இலங்கையிலேயும் ஒரே மாதிரி 6 மாதத்தான் வச்சிருக்கிறோம். அப்போ நாட்பட்ட காசோலை ஸ்டேல் செக் என்று சொல்றது. இலங்கையில் உள்ள வங்கியில் இங்கிலாந்து நாடுகளை பின்பற்றது.
மேலும் நாட்பட்ட காசோலைகளுக்கு பணம் செலுத்துவது இல்லை, பணம் செலுத்தாம திருப்புவது. மாற்றுண்டியல் கட்டளை சட்டங்களில் நாட்பட்ட காசோலை தொடர்பான எந்த ஏற்பாடும் இல்லை. அப்ப இது வந்து சட்டத்தில் ஒன்றும் சொல்ல இல்லை. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர்டினன்ஸ்ல இதை பற்றி ஒரு கதையும் இல்லை. இந்த ஸ்டேல் செக்கை பற்றி கட்டளை சட்டங்களில் நாள்பட்ட காசோலைகள் தொடர்பான எந்த ஒரு ஏற்பாடும் இல்லை. மேலும் இந்த காலம் பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை. எனவே நாட்பட்ட காசோலைகள் தொடர்பான விதிகள் வங்கி நடைமுறை மற்றும் பயன்பாட்டில் இருந்து வளர்ந்து வந்துள்ளன. இது வந்து பேங்கிங் பிராக்டிஸ்ல தான் வந்திருக்குது. வங்கிகளின் நடைமுறை பேங்கிங் பிராக்டிஸால தான் வந்திருக்கு. இவை காலம் கடந்த காசோலை ஸ்டேல் செக் கொண்ட குறிப்புடன் திருப்பப்படும். வாடிக்கையாளர்களால் காசோலைகளின் காலம் மேலும் வரையறுக்கப்படலாம். சில விதத்துல சில கஸ்டமர்ஸ் வந்து இந்த 6 மாதம் இல்லாம சில பீரியட் வந்து லிமிட் பண்றது. சில இந்த கோஆபரேட் கஸ்டமர்ஸ் அல்லது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் செக்ஸ் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த செக்ஸ்ல வந்து வேலிட் ஃபார் 30 days அல்லது வேலிட் ஃபார் 3 months அல்லது வேலிட் என்ற ஒரு குறிப்பிட்ட காலம் போட்டிருப்பீங்க. வேலிட் ஃபார் 3 months 30 days என்று பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த டேட்டோட அது வேலிடிட்டியே முடியுது, வேலிடிட்டி எக்ஸ்பயர்ட். இதுக்கு மேல வந்து ஏதாவது ஸ்பெசிபிக்கலா அடிச்சே கிடக்குது. இப்ப அரசாங்கத்துல தொகுதி வாடிக்கை கோஆபரேட் கஸ்டமர்ஸ் அல்லது அரசு நிலங்கள் மற்றும் நிறுவனங்கள் காசோலை என்ற காலத்தை 30 அல்லது 4 அல்லது 3 மாதம் போன்று வரையறை செய்கிறது. இது காசோலை குறிக்கப்பட்டிருக்கும் இந்த கால எல்லை கடந்த பிறகு காசோலை பெறுமதி வந்து காலாவதியானது வேலிடிட்டி எக்ஸ்பயர்ட் குறிப்புடன் திருப்பி அனுப்புறது. இந்த காசோலை கொடுப்பன செய்ய திருப்புறது தவறானது அல்ல. அதுக்கு எதிராக வங்கிக்கு வழக்கிட முடியாது. ஆகஸ்ட் 15 இதுக்கு எதிராக வங்கிகளுக்கு எதிராக அந்த காசோலை திருப்பிக்கு வழக்கு போட முடியாதுன்னு சொல்லப்படுறது. ஆகஸ்ட் 15 உங்களோட க்ளோசிங் டேட், எக்ஸாம் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் ஆகஸ்ட் 15. அதுக்கிடையில உங்களோட அப்ளிகேஷன் போட சொல்லி இருக்குது. திருப்பி அந்த வந்த சொல்றேன், ஆகஸ்ட் 15 க்ளோசிங் டேட் ஃபார் எக்ஸாம் அப்ளிகேஷன்ஸ். இதே போல வந்தது பிறகு எக்ஸாம் வந்து அட்வான்ஸ் பண்ணப்படலாம் என்றால் நாட்டின் எல்லாமே பொறுத்து அக்டோபருக்கு முன்னுக்கு வரலாம், அக்டோபர் 23 வரலாம் என்ற மாதிரி இருக்கு எக்ஸாம். உங்களோட எக்ஸாம் அப்ளிகேஷன்ஸை பிஃபோர் ஆகஸ்ட் 15 அப்ளை பண்ணணும். அனௌன்ஸ்மெண்ட் ரைட். அப்போ இது வந்து நாங்கள் இப்போ பார்த்தோம் ஸ்டேல் செக்கை பற்றி பார்த்தோம். இனி வந்து போஸ்ட் டேட்டட் செக். இது வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம். இந்த போஸ்ட் டேட்டட் செக்ஸ் தேதியிடப்பட்ட காசோலைகள் இது இன்னும் வந்து எல்லா பேங்க்ஸும் இதோட நெடுகலம் பிரச்சனைப்படுற விஷயம் இந்த போஸ்ட் டேட்டட் செக்ஸ். ஆனா பிசினஸ்ல வந்து இது வந்து ஒரு சரளமாக பாவிக்கப்படுற விஷயம்தான் இந்த போஸ்ட் டேட்டட் செக். இப்போ பார்த்தோம்னு சொன்னா காசோலையில வந்து மூன்று வகையா தேதியிடப்படுது. இது பழமையில ஒரு காசோலை வரையின் நபர் அந்த தேதியை வந்து காசோலையில இடுவார் என்றாலும் 3 வகை இருக்கு. உதாரணத்துக்கு நாங்கள் இன்றைக்கு ஒரு காசோலை எழுதிக்க இன்றைக்கு காசோலை வரையில இந்தியா தேதியைத்தான் கூறுறது வளமை. ஆனா 3 வகையா காசோலை இருக்குது. இப்படி தேதி 3 வகையா தேதிகள் இருக்கு. ஒன்று வரையப்பட்ட தேதியுடன் காசோலைகள், அது இயல்பான நடைமுறை கரண்ட் டேட். சரிதானே? இந்தியா தேதியில் ஏதாவது இயல்பான காசோலை கரண்ட் டேட். முந்தைய தேதியிட்ட காசோலைகள், அதாவது வரையப்பட்ட தேதிக்கு முதலே எழுதுறது ஆன்டிடேட்டட். இன்றைக்கு ஆகஸ்ட் 7 இன்றைக்கு ஜூன் 10 இன்னும் போட்டு எழுதினா இல்ல ஜூன் அல்லது 30 ஒன்று ஆன்டிடேட்டட் முதல் எழுதுற தேதி உண்டு. ஏதாவது செட்டில்மெண்ட் டேட் அது பிரச்சனைகளுக்காண்டி அப்படி எழுதலாம். ஆனா இதுல உள்ள ஆபத்து சில நேரம் அது மறந்துட்டா ஸ்டேல் செக்கா கூட வரலாம். 3வது முறை பிந்திய தேதியிட்ட காசோலைகள். காசோலை என்ற தேதி வரையப்பட்ட தேதியை விட பிற்பகுதியில் உள்ளது போஸ்ட் டேட்டட் செக். போஸ்ட் டேட்டட் இன்றைக்கு செக்கை வந்து எழுதுறார். ஆனா 1 மாதம் 2 மாதம் 3 மாதமோ இல்ல 6 மாதமோ ஒரு பிந்தி தேதியை போட்டு எழுதுறது. அது அநேகமாக பிசினஸ்ல இந்த இதில் நடக்கும் அல்லது கடன் கொடுக்கோ ஏதோ ஒன்றுல இது எழுதப்படும். வங்கிகளை பொறுத்தவரையில இந்த போஸ்ட் டேட்டட் செக் வந்து மிகவும் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம், கவனமாக கையாள வேணும். இது வந்து சில நேரம் புக் டெட் டைம் இருக்கும்
com நிறுவனங்களின் கணக்கு இதழாக இருக்கும். இதற்கு எதிராக இந்த போஸ்ட் டேட்டட் செக்ஸுக்கு எதிராக அநேகமான வங்கிகள் வந்து ஓவர் டிராஃப்ட் வசதிகளை வழங்குறதையும் இருக்குது. இந்த புக் டெட்ஸ் சொல்றது வியாபார கடன்கள் அதற்கு எதிராக என்று வச்சுக்கொண்டு அதுக்கு எதிராக வசதிகளை வழங்குவதும் இருக்குது. 3 வகையான டேட் எழுதுறது இருக்குது. ஒன்று இயல்பான நடைமுறை கரண்ட் டேட்டட், மற்றது ஆன்டி டேட் அதாவது முந்திய தேதியிட்ட காசோலைகள், 3வது முறை வந்து பிந்திய தேதியிட்ட காசோலைகள் அதாவது காசோலையின் தேதி வரையப்பட்ட தேதியோட பிற்பகுதியில இருக்கு போஸ்ட் டேட்டட். இதோட நான் இன்றைக்கு நிப்பாட்டுறேன். உங்களோட அனௌன்ஸ்மெண்ட் திருப்பி சொல்றேன். ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு முதல் உங்களோட எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன்ஸ் போட சொல்லி இருக்கு. ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு ஏதாவது கேட்கறதா கேட்கலாம். நீங்க ஒன் வே தானே நான் சொல்லி கொண்டிருக்கேன். அது ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ்ண்டா கேள்வி கேட்கலாம், விளங்கப்படுத்தலாம், போர்டில் விளங்கப்படுத்தி எல்லாம் செய்யலாம். இதில் கொஞ்சம் செட்டிங்ஸ் கொஞ்சம் எடுக்க கொஞ்சம் கஷ்டம் இருக்கு போர்டுக்கு போய் வரைக்கு. No questions, sir. இதில் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போக வேண்டி இருக்கும். சிலபஸ் காவன்னா அப்புறம் நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் பேப்பர் டைம் இருந்தால் செய்யலாம் ஒரு கிளாஸ் ஏதோ. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீக் வந்து மிச்சத்தை கண்டினியூ பண்ணி செய்வோம். ஓகே, அதோட வேற சப்ஜெக்டும் இது முடிஞ்சால் இதோட அடுத்த இது வேறு.